ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு நம்ம முருகப்பெருமான வேண்டி இந்த தமிழ் சேனலில் வந்து இந்த வருடத்திற்கான பாத யாத்திரைக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். அந்த மீட்டிங்கில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் வந்து இடையில கொஞ்ச நாள் பிரேக் ஆகி நம்ம நிறையா வந்து சந்திக்காமல் இருந்தோம். இருந்தாலும் இடையில மீட்டிங் நடந்தது, சந்திக்காமல் இருந்தோம். அந்த வகையில் இன்றைய மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சந்திக்காமல் வேறு இருக்கமே, நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது நம்ம இந்த நிர்வாக குழுவில் ஒரு 4-5 பேர் தான் நம்ம உட்காந்துருப்போம் மாட்டிருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தோம்னா ஸ்க்ரீன் இடம் பத்தலைன்னு வாங்கல, அது மாதிரி நிறையா நண்பர்கள் வந்துட்டாங்க. அதாவது போன தடவை பாத யாத்திரை கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப ப்ளஷராக ஆரம்பித்தோம், முடிகிறப்ப அதுக்குள்ளே முடிஞ்சு வச்சா அப்படின்ற மாதிரியே தான் இருந்திருக்கும். நமக்கு கால் வலியெல்லாம் இருந்திருக்கும், டயர்ட்னஸ் இருந்திருக்கும், எல்லாம் தான் இருந்திருக்கும். ஆனாலும் அதுக்குள்ளே முடிஞ்சு வச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலையில் தான் நம்ம எல்லாமே வந்து அன்னைக்கு கலைஞ்சு போனோம் பிரிஞ்சு போகிறப்ப. ஸோ அது மாதிரியான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு அருமையான நிகழ்வில் நம்ம சந்தித்தோம். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், சிலர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், வந்துடுவாங்க. சிலருக்கு வந்து வர்றதுக்கான மனம் இருக்கும், ஆனால் வாய்ப்பு, சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் அதுக்கு கை கொடுக்காது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, பழனிக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்து திரும்பி இறங்கி திரும்பி வீட்டுக்கு போனவங்கெல்லாம் உண்டு. முருகன் சாருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. நடக்கவே முடியாமல் பழனி வந்ததெல்லாம் உண்டு. பழனிவேல் ஐயா வந்தாங்க, காலுக்கு ஒரு பேண்டேஜை போட்டு, அது நான் எம்புட்டுனாலும் நடந்துருவேன் அப்படின்னு. நிற்கவே முடியாத சந்தியா மேடம் வந்தாங்க, டான்ஸ்லாம் வேற பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இப்படியான ஒரு நிகழ்வு, அதாவது என்னென்னா நம்மளால் வர முடியலை அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஃபர்ட் எடுத்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் வந்தவங்களும். அதே சமயத்தில் வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்க முடியாமல் நம்ம பாதி நடந்த மணிக்கு சரி ரைட்டு நான் இந்த மிச்சத்தை வந்து ட்ராவலில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ராவலில் வந்தது உண்டு. ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்குமே ட்ராவலில் வந்த வேல்முருகன் சார் மாதிரியான ஆள்களும் உண்டு. புல்லட் ட்ராவல்லாம் கூட பண்ணார் அவர். அவருக்கு பதிலாக அவங்க வீட்டுக்காரம்மா 2 பேர்த்துக்கும் சேர்த்து நடந்துக்கிட்டு வந்தாங்க. அது மாதிரியான ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தது. அதாவது எதையும் மறக்கலைங்கிறது ஞாபகம் இருக்கணும்ல, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நடக்கிறேங்கிற பேரில் நடன்னு நடந்து, சிலர் வந்து காலுக்கு பாதரட்சாலெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்தோம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அதெல்லாம் நான் முடியாது, நான் வந்து வந்து நான் செருப்பு போடாமத்தே நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஜெயபாலனுடைய பொண்ணெல்லாம் நடந்தது வந்து காலெல்லாம் புண்ணாக போச்சு, இருந்தாலும் விட மாட்டேன்னு முரட்டுத்தனமாக நடந்து அங்கே மண்டபம் வரைக்கும் வந்தாங்க. அப்போது இந்த வகையில் வந்து ஒவ்வொருத்தரும் நடந்து வந்ததுங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. முடிஞ்சவங்க வந்தோம், முடியாதவங்க முடிஞ்ச வரைக்கும் நடந்தோம். அப்புறம் இன்னும் இறையருளுக்கு கூடி நிற்கிறது கடைசி வரைக்கும் நடந்து அந்த இதை பாத யாத்திரையை கம்ப்ளீட் பண்ணது. இது மாதிரி நிறையா வித்தியாசமான நிகழ்வுகள். இதில் என்னென்னா, நான் லாஸ்ட் டைம் வந்து இதில் பேசுகிறப்ப சொல்லியிருந்தேன், குழந்தை வேலப்பர் கோயிலில். இப்போது நீங்கள் மற்ற சுவாமிகளுக்கு போகிறதுங்கிறத விட முருகனுக்கு போகிறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஜாலியான ஆள் நம்மால். ஏன்னா லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணியிருக்காருல்ல, அதனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். நம்மளால் நடக்க முடியல ராசா, நான் வண்டியில் வந்துடுறேன் அப்படின்னா, சரி ரைட்டு வந்துரு அப்படின்ட்டுருவார். இல்லை நான் பஸ்லேயே வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், சரி ரைட்டு அது கூட வந்துரு அப்படின்ற மாதிரி. இல்லை மாலை போட்டுட்டு வரேன், மாலை போட எப்படினாலும் சரி. அப்போ அது மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முருகப்பெருமான். அவர் தான் குழந்தை கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால். ஸோ அந்த வகையில் அப்பேற்பட்ட அந்த பாத யாத்திரைக்கு வந்து சிலர்னால வர முடியுது, வந்துடுறோம். சிலர் வந்து வர முடியலை, ஆனால் அந்த ஆதங்கம் மனசில் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஹெமராஜ் கிருஷ்ணன் வந்து இந்தியாவில் இருந்தாருன்னா அவர் 2 நாளைக்கு முன்னாலேயே ஓடியாந்துருவார் எங்கள் ஒட்டஞ்சத்திரத்தை நோக்கி. அது மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த ஆர்வம் இருக்கும், ஆனால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அதுக்காக ஒன்றும் கவலையே விட வேண்டியதில்லை. நடக்கிற எல்லாரும் எல்லாத்துக்கும் சேர்த்துத்தே நடக்கிறோம். இப்போ எப்படி செல்வி மேடம் வந்து வேல்முருகன் ஐயாவுக்கும் சேர்த்து நடந்தாங்களோ, அது மாதிரி நம்ம வந்து நம்ம வர முடியாதவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நடக்கிறோம். வர முடியாதவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நடக்கிறோம். அதனால நீங்கள் வீட்டில் இருந்தே கும்பிட்டுக்கிட்டா கூட போதும். எல்லாரும் பாத யாத்திரை வந்து தான் வந்து இதை கம்பல்சரியாக வந்து தான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வர்றதுக்கு பாருங்கள், முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் ஒன்றும் தவறு இல்லை, ரிலாக்ஸாக வரலாம்.
நம்ம பாத யாத்திரை ஆரம்பிக்கிறோம்னு சொன்னதுமே ஒரு நாளைக்கு முன்னாடியே 2 பேரும் ஜோடி ஓட்டுட்டு வருவாங்க நெய்வேலியிலேருந்து ஒரு செட்டு. வந்து நாங்க பரவால்ல. வாடிப்பட்டியில தங்கிட்டு லேட்டா வந்துர்றோம் அப்படின்னு சொல்லி லேட்டா வந்து சேருவாங்க. போன தடவ சொன்ன டயத்துலேருந்து 1 ஹவரா 2 ஹவர் லேட்டா வந்தாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்ததுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உண்டு. இது இல்லாம இந்த சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் லாஸ்ட் டைம் பண்ணாங்க பாருங்க. அது பின்னாடி ஒரு டீம் இருந்தாங்க. அந்த டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இன்னைக்கு வந்து நான் ஒரு துரைப்பாண்டி தான் போன தடவ அந்த சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தாரு. அவர வந்து இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணப்ப, "சார் நான் வந்துர்றேன் சார், வந்துர்றேன் சார்" அப்டின்னாரு. இன்னும் வர காணோம். நானு இந்த துவக்க உரைய முடிச்சுட்டு அவர அழைச்சிட்டு வர்றதுக்கு ரெடி பண்றேன் நான். 1 அப்ப அந்த உணவு பரிமாறுதலாகட்டும் ஏன்னா சாப்பாடு கொண்டுட்டு வந்துர்றாங்க. அத பரிமாறுறதுங்கிறது எல்லாரும் தான் நடந்து வர்றோம். ஆனா நடந்து வர்றதுல நம்மளுக்குள்ளேயே 4 பேர் எடுத்து அத பரிமாறுறதாகட்டும், அந்த வேஸ்டேஜ் எல்லாம், சீவேஜ் எல்லாம் எடுத்து வெளியில போடுறதாகட்டும், அந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிறது வந்து எனக்கு சொன்னா இப்பவுமே புல்லரிக்குது. அதாவது அ இந் இந்த தடவ நம்ம மேரேஜ் ஹால் புக் பண்றதுக்காக போனோம். எங்க பழனிக்கு. அப்பதான் வந்து அந்த அவர்ட்ட தான் சொன்னது. "ஒரு தடவ நீ வந்து ஒரு ஹால வந்து நீங்க எங்களுக்கு குடுத்தீங்கன்னா, மறு தடவ நாங்க வந்து கேட்டா இல்லன்னே சொல்ல மாட்டீங்கய்யா" அப்படின்னு தான் சொல்லி சொன்னோம். என்ன காரணம்? நம்ம அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனாவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல கோஆப்பரேஷனோடையும், அதுவும் நடந்து போக போக நமக்கு இளநீ சப்ளை ஆகட்டும், பனங்கிழங்கு சப்ளை ஆகட்டும், அல்லது வந்து தர்பூசணி சப்ளை ஆகட்டும், நெல்லிக்காய் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒண்ணொண்ணும் அது அது பாட்டுக்கு சப்ளை ஆயிட்டே இருந்தது. ஸோ அந்த வகையில அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு ப்ளசன்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். சார் நம்ம என்னத்த சார் கொண்டு போறோம்? இப்ப பாருங்க, போன வருஷம் நடந்து 1 வருஷம் ஆச்சு. இப்ப நான் வந்து இதத்தான் பேசணும்னு பிளான் பண்ணிலாம் வரல. வந்து உட்கார்ந்ததும் நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். எனக்கு நினைவு ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நினைவுகள தான் நம்ம கொண்டுட்டு போவோம் கடைசி வரைக்கும். எப்போ? அந்த ஒரு பாடல் நான் ரெகுலரா சொல்லுவேன்ல, "இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா புத்தேல் உலகமும் புதல்வரும் பாரார் பழனி யாத்திரையே இறுதியானது நினைவானது" கடைசி வரைக்கும் நிக்கிறது. அதனால நம்ம வந்து நம்ம நடந்து போகையில வந்து பார்த்தீங்கன்னா, போன தடவ வந்து நம்ம கொடுமுடி சதீஷு, அ இவரு சம்பத் சிவா, இன்னும் நெறைய பேரு. ஆக்சுவலா அவங்களுக்கும் கால் வலிக்கும். அவங்க என்னோட காலையும் பிடிச்சு அமுக்குனத நெனச்சா எனக்கு இன்னைக்குமே வந்து அது என்ன சொல்றது? அது இத வந்து வார்த்தையால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. ஏன்னா, இது பிரமிப்பு, ஆச்சரியம் அல்லது நான் பெரிய மனுஷன் அந்த அர்த்தம் கிடையாது. என்னால அத டைஜஸ்டே பண்ண முடியல. அது மாரி என்னையும் பிரிப்பேர் பண்ணாங்க பார்த்துக்கங்க. கூடவே பிரிப்பேர் பண்ணி கூட்டிட்டு வந்து நெனச்சே பார்க்க முடியாது. அது மாதிரியான பல நிகழ்வுகள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து பழனிக்கு வர்றப்ப எவ்வளோ சந்தோஷமா வர்றோம். அந்த கம்யூனிகேஷன் எவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வர்றப்ப வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு மன நிறைவு. கோயிலுக்கு போய் சாமிய கும்பிட்டுட்டு வந்துர்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவோட வெளியில வர்றதுங்கிறது வந்து அவ்வளோ திருப்தியா இருக்கு. இந்த இப்ப இன்னைக்கும் பேசுறோம் பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம லாஸ்ட் டைம் பாத யாத்திரைக்கு வந்தவங்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடி பாருங்க. அந்த திரு ஆவினன்குடி முருகன வந்து நீங்க நேரா தரிசனம் பண்ணலாம். அந்த கண்ண மூடுனா, அதாவது என்னன்னா, அதுதான் சுவாமிய பார்க்கறது அப்படிங்கிறது. அந்த கர்ப்பகிரக தரிசனம் அப்படிங்கிறது ஒன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் அது அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கும். எப்ப நின்னு நம்ம சாமி கும்பிட்டாலும், முருகன கும்பிடையிலயும் அந்த திருவுருவம்ங்கிறது வந்து நம்ம மனசுல வந்து அப்படியே நிக்கும். அந்த ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது சார். அப்போ அது கிடைக்காதவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம நடக்கிறோம், நம்ம வேண்டிக்கிறோம், நம்ம பிரேயர் பண்றோம். எல்லாமே அவங்களுக்கும் சேர்த்து தான் பண்றோம். அந்த வகையில இன்னும் சொல்லணும்னா, போன வருஷம் குடுக்கல. அதுக்கு முந்தின வருஷம் நம்ம ஆள் குடுத்தாரே. எங்க அ யோகேஸ்வர லிங்கம் வந்து எல்லாத்துக்கும் பூ கொண்டு வந்து குடுத்திருந்தார். ரோஸ் குடுத்தாரு. பெங்களூர் ரோஸ் எல்லா நமக்கு வந்த மகளிர் அணிக்கு பூரா பெங்களூர் ரோஸ் குடுத்தாரு. போன தடவ வந்து நான் ரொம்ப முக்கியமான வேலையா போனேனப்பா அப்டின்ட்டாரு. இருந்தாலும் லேட்டா வந்து கலந்துக்கிட்டாரு. அது மாரியான அமைப்புல எல்லாரும் வந்து கைகோர்த்து இழுத்த ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த பாத யாத்திரை. நான் இதுக்கு மேல நிறையா சொல்ல வேண்டியது இல்ல. இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது வந்து இப்போ முருகன் வந்து நம்மள எல்லாம் கூப்பிட்டாரா? "ஏப்பா ஏய் எல்லாரும் நடந்து வாங்கப்பா" அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னாக்க இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அவர் நீ நடந்து வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரி, வராமயே வீட்லயே நின்னுகிட்டு கும்பிட்டாலும் சரி, எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்றதுனால, நம்ம எங்க இருந்து வேணாலும் கும்பிட்டுக்கிறலாம். அப்ப அவரு கூப்பிடல. நம்ம தான் கிளம்பி போறோம். நம்ம கிளம்பி போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னம்னா, வேற ஒண்ணும் ரீசன் இல்ல. அ நம்ம வந்து ஒத்த கருத்துடையவங்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த தெய்வ சங்கல்பத்துல, அதாவது இறை அருள நினைச்சே நடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப கோயிலுக்கு போறோம் சார். பழனிக்கு போறது எல்லா டைம்லும் போயிரலாம். பாத யாத்திரையில தான் போகணுங்கிறது இல்ல. நம்ம பஸ் ஏறி போனோம்னா, விருட்டுன்னு போனோமா, சாமிய கும்பிட்டோமா, படக்குன்னு வீட்டுக்கு வந்தோமான்னு தான் இருக்குமே தவிர, மிஞ்சி போனா எவ்வளோ நேரம் சார்? கோயில்ல வந்து ஒரு 1 மணி நேரம் நின்றுப்போம்னு வைங்க, அல்லது 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நின்டோம்னு வைங்க. அந்த 2 மணி நேரத்துக்கு மேல முருகன பத்தி பேசுறதுக்கு எதுவும் இருக்கா? தெய்வத்த பத்தி நினைக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா? எதுவும் கிடையாது.
ஆனால் நீங்கள் பாத யாத்திரை போகிறப்ப வந்து குறைஞ்சது ஒரு 20 மணி நேரமாவது இறையருளோட அந்த அந்த சிந்தனையோட தான் போவோம் நம்ம. இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, 1000 கூட்டம் இருக்கட்டும் சார், லட்சம் பேர் குமிஞ்சிருக்கட்டும் சார் கோயிலில், அந்த கருவறைக்கு முன்னால் போய் நின்ன உடனே நமக்கும் சாமிக்கும் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். பார்த்துருக்கீங்களா? இங்கே வர ஏன் என்னை நம்ப சோதிக்கிற, அல்லது எனக்கு வந்து பொருளாதாரத்தை கொடு, எனக்கு குடும்பத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு, எதையாவது ஒன்று கேட்போம். என்னென்னா, நம்மளை பற்றி அவருக்கு ஏற்கனவே நல்லா தெரியுங்கிற மாதிரி ஒரு அறிமுகமான ஆள்கிட்ட பேசுகிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி இங்கே பாரு எனக்கு இப்படி சிரமம் இருக்குல்ல, எனக்கு அதை சரி பண்ணி கூடப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்போது சார் நம்மளை சுற்றி 1,00,000 பேர் இருப்பாங்க, ஆனால் நமக்கும் சாமிக்கு தனிப்பட்ட கனெக்ஷனில் பேசியிருப்போம் இல்லையா? இந்த மாதிரியான நிகழ்வுகள், அதாவது இறையருளில் நிறைய நேரம் திளைச்சு இருக்கிறதுங்கிறது வந்து எல்லா டைமும் கிடைக்காது. இது மாதிரியான சான்ஸ் கிடைக்கல விடக்கூடாது. அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறணும். சிக்கனை பிடித்தேன் உன்னைன்ற மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கிறணும். அப்போது இந்த இறையருளை நோக்கி போகிறப்போ வந்து நம்ம நிறைய மனசு பக்குவப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு. என்ன காரணம் சார்? பொறாமப்படுறது, கோபப்படுறது, வேகப்படுறது, இது ஏதாவது இருந்துச்சா சார்? நம்ம நடந்து போனோம் இல்லையா, நம்ம பாத யாத்திரை ஆரம்பிச்சதுலேருந்து முடிச்சுட்டு கிளம்புற வரைக்கும் யாராவது எமோஷன் ஆனோமா, டென்ஷன் ஆன ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு ஜம்முன்னு போயிட்டு இருந்தது இல்லையா? அது மாதிரியான அந்த ஒரு ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், மச்சினை மல்லு கட்டிக்கிட்டு கிடைக்கிறாங்க, பங்காளியை கூப்பிடலன்னு சொல்லி சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க, மண்டபத்துக்கு வெளிலன்னு ஆக. அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு சுபகாரியமே பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய சுபகாரியம்னு எடுத்துக்கிட்டால் அந்த பாத யாத்திரைங்கிறது எவ்வளோ ப்ளசண்ட்டாக போச்சு. அதுக்கு இறையருள் கைகூடி நிற்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு வந்து இந்த வருஷமும் நெருங்கி வந்தாச்சு. ஆமாம், தை மாதம் தான் இன்னும் தூரமாக இருக்கே ஐயா, கார்த்திகை மாதமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கார்த்திகை, மார்கழி, அதுக்கப்புறம் தானே தை வருது, இன்னும் முட்டு வெள்ளனே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, நாங்கள் வாட்டுக்கு கிளம்பி வந்துடலாம்னு வைங்களேன். இது பாத யாத்திரை தானே வர்றோம், வீட்டிலேருந்தே கூட பாத யாத்திரை வந்துடலாம்னு வந்துடலாம். ஆனால் தூரம் தொலைலேருந்து வர்றவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்துலாம் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஒரு அந்த பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, ஏன்னா 2 பக்கம் ரிட்டன் டிக்கெட்டு எல்லாம் புக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? அந்த பஃபரிங் டைம் வேணுங்கிறதுனால தான் சரி நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம், எல்லாருடைய சௌரியத்தையும் முன்னிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே இப்போது இந்த மீட்டிங்கை வந்து முன்னாடியே நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் பிளானிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் நம்ம இதை வந்து முன்னாடியே பிளான் பண்ணி போனோம்னா இன்னும் சரியாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சொற்பமாக சின்ன லெவலில் நாங்கள் 2 பேருமா நடந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டபக்குன்னு ஒரு வெளிப்படுத்தினதுமே நிறைய பேர் கூட வந்தது. அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே வருது, ஆட்கள் வந்து கூட்டிகிட்டே வர்றாங்க. அப்படிங்கிற அவங்களுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து சிரமம் இல்லாமல் வர்றதுக்கு எல்லாம் பண்ணணும் இல்லையா? அதுக்கான ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு பஃபரிங் டைம் வேணும். அப்படிங்கிறதுனால தான் சரி கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு எல்லாரும் மாலை போட்டதுமே வா நம்மால் முருகனுக்கு ரெடி பண்ணிடுவான் வாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பில் கிளம்பிட்டேன். ஏன்னா சிலர் வந்து அங்கே வந்து மாலை போட்டுக்கிடுவாங்க, எங்கள் குழந்தை வேலைப்பர் கோயிலில் வந்து சிலர் வீட்லேயே போட்டு வருவாங்க, சிலர் ஒரு 10 நாள் விரதம் இருந்து வருவாங்க, 48 நாள் விரதம் இருந்து வர்றதுங்கிறது உண்டு. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்பேஸ் வேணுங்கிறதுனால நம்ம கார்த்திகையிலேயே இந்த மீட்டிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வழக்கம் போல் இந்த மீட்டிங்கை வந்து இப்போ வந்து நான் இன்ட்ரடக்ஷனாக நான் கொடுத்துருக்குறேன். இந்த மீட்டிங்கை வந்து மேற்கொண்டு மூவ் பண்ணிட்டு போகிறதுங்கிறது வந்து நம்ம MGK சார் தான் மூவ் பண்ணிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரம்மாவும் ஒரு வணக்கம் சொல்லுவாங்கல்ல, அவங்களும் இப்போ ஒரு உரை ஆற்றுவாங்க. எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். விரைவில் வந்து பாத யாத்திரையில் மீட் பண்ணலாம். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. நன்றி, வணக்கம். இடையில வந்துருவேன். ஆமா, நீங்க ஸ்டார்ட் பண்ணி மட்டும் விடுங்க, நாங்க வந்துடுறோம். எனிவே நாங்க ஒரு சங்கம் வச்சிருக்கோம். நீங்க பாத யாத்திரை சங்கம்னு வச்சாலும் நாங்க மெதுவா நடக்கிற சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு 5 பேர் இருக்காங்க. மெதுவா நடந்து வருவோம். அதெல்லாம் கடைசியில சொல்றேன் எங்க குரூப் எப்படி வருவோம்னு. இங்க செல்வி மேடம், செல்வி மேடம் ஆஃப் பண்ணிட்டாங்க. மேடம் வாங்க. அதனால வந்து MGK வசம் இந்த நிகழ்வு எப்படி போகுது அப்படிங்கிறத, அந்த நிர்வாகம் சம்பந்தமா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இப்போ வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார் வாங்க. என்ன அமைதியா இருக்காரு? நன்றி சார். CR ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கங்க.
சார் கேக்குதுங்களா? மறுபடியும் சார் கேக்குது சார். வாய்ஸ் ஐ திங்க் கேக்குது கிளீனா இருக்கு. உங்களோட இன்டர்நெட் ஓகே கனெக்ஷன்ல ஏதோ ட்ரபிள் இருக்கா, ஓகே ஸ்லோவா இருக்கா மீண்டும் என்னன்னு ஒருமுறை தெரியல. எனது எனிவே நீங்க நன்றியை பேசுங்க, அப்படியே தெரிவித்துக் கண்டினியூ பேசுங்க. நாலாவது இல்ல, அது இப்பதான் கட்டாயி வந்தது சார், வந்துருச்சு ஓகே ஓகே பேசுங்க சார். இது சீனியர் சொந்தங்கள் சார்பாக 4வது வருட சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் யுவர் கேமரா. ஐ திங்க் த பேண்ட்வித் இஸ் வெரி லோ. சார் நீங்க வந்து உங்க கேமராவை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கங்க, மைக்ல மட்டும் பேசுங்க, ஆடியோ மட்டும் வரட்டும். ஓகே ம் இப்ப கேக்குதா சார்? கேக்குது சார், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. பேசுங்க. ஓகே அதாவது நம்ம இப்ப என்னன்னா நம்மளோட விழா அனைத்துமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். நம்ம வந்து புறப்படுற இடம், அந்த தங்கறது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் இருக்கும். நம்ம மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அப்படிதான் தமிழ் விழாவும் இருக்கும், குரு பூர்ணிமா இருக்கும். நம்மளது வந்து ஒரு ரொம்பவே ஸ்பெசிஃபிக் அண்ட் ஸ்டாண்டர்ட் குரூப்னு சொல்லலாம். அதுல எந்த மாற்றமும் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது குறைகள் இருந்திருந்தா அதை மீண்டெடுத்து நம்ம அடுத்தடுத்ததுக்கு கொண்டு வந்துருவோம். அப்படியே ஒவ்வொரு வருஷமும் நம்மளையே எலிவேட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கிறோம். இதுதான் பண்ணக்கூடியது. அதனால ஆன்மீக விழாவை பொறுத்த வரைக்கும் இது ஆன்மீக சொந்தங்கள், ஆன்மீகம்னாலே எல்லாரையும் சேர்ந்துருவோம். தமிழ் ஜோதிடம் ஆன்மீகத்துக்குன்னே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பாத யாத்திரைகளை சேர்ந்துருவோம். மீண்டும் ஒரு முறை நினைவேற்றுகிறேன். அதாவது நம்ம சிஆர்ல வந்து 3 பிரிவுகள் இருக்கு. ஒன்று சிஆர் ஜோதிட சங்கம், அது ஜோதிட குழுன்னு வச்சுக்கோங்க. சிஆர் ஆன்மீக குழு, அது தனி. சிஆர் தமிழ் குழு சங்கம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சொந்தங்கள் தான் நம்ம எல்லாமே சொல்றோம். ஆன்மீக சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள், ஜோதிட சொந்தங்கள், இது எல்லாத்துக்கும் மற்றவங்க குழு சங்கம் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, இது மூணுலயுமே நம்ம எல்லாம் ஒரே டீம்ல நிறைய பேர் டிராவல் ஆகும். அதே ஒரு எங்கேயும் கிடைக்காத ஒரு ஒரு பெரிய பொக்கிஷன்னே சொல்லலாம். ஏன்னா ஜோதிடம், தமிழ், ஆன்மீகம் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு. அதை தைரியமா வெளியில வந்து நம்ம சங்கமா வந்து எல்லாத்துலயும் கலந்துக்கிறோம். அதுக்கான டைம் தனித்தனியா தலைவர் நமக்கு கொடுக்குறாரு. ஆன்மீகத்துல வந்து நிறைய நமக்கிடையே ஆன்மீகத்திலேயே அதுலயே தலை சிறந்த பேச்சாளர் நம்ம டீம்லயே இருக்கிறது தான். நம்ம டீமுக்கு வேற யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை அப்படிங்கிறது. தமிழ் சொந்தங்களையும் அதே மாதிரி தான். தமிழ் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியவங்க, அதை எடுத்து நடத்தக்கூடிய டீமு நம்மளது பெருசு. அப்ப இந்த ஆன்மீகம்ங்கிறதுக்கு நம்ம தனியா சேனல் வச்சு பண்ண முடியறதில்ல. அப்படிங்கிறதுனாலதான் இந்த பாத யாத்திரையை தனியா பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுல வந்து எல்லாருமே சேர்ந்துடுறோம். அது முருகன், ஏன்னா நம்ம அடிப்படையா எல்லாருமே முருக பக்தர்கள். அதனால அது வந்து இறைவனே வடிவமைத்த அம்சங்கள் இந்த மூன்றுமே. சிஆர் ஜோதிட சங்கத்தில் நாம இருக்கிறதும் சரி, அதிலிருந்து ஆன்மீகத்துல நம்ம இந்த பயணம் போறதும் சரி, அடுத்ததாக நம்ம தமிழ் விழாவும். தமிழ் விழா தான் இதுக்கு முத்தாய்ப்பு, அதுதான் முதல் தொடக்கம். தனிப்பட்ட முறையில நம்ம விழாவா வந்தது. அதுல இருந்து நம்ம இதை எடுத்து போயிட்டு இருக்கிறோம். அந்த வகையில வந்து இது 4வது வருடம். தமிழ் விழா வந்து ஒரு வருஷம் முன்னாடியே ஓடும். அதுக்கு இடையில நம்ம அன்னைக்கே பேசின மாதிரி இடையில வரக்கூடிய விழாக்கள்ல 30 விழாவும் வரும். அது வந்து இந்த 3 இணைந்த விழாக்கள். இது வந்து ஜென்ரலா நம்ம கருத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், இது இந்த தடவை நம்மோட புதிதாக இணைந்தவர்களுக்கும், இதை புதிதாக புது தளத்தில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கான செய்தியா தான் சொல்றேன். இப்ப நாம பாத யாத்திரைக்குள்ள போகலாம். பாத யாத்திரையோட டேட்டை இடையில நம்ம தலைவர் அறிவிப்பாரு. இந்த பாத யாத்திரையை வந்து நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறத பத்தின மேலோட்டத்தை சுருக்கமா சொல்றேன். நம்மளுடைய பாத யாத்திரைங்கிறது ஒட்டஞ்சத்திரம் குழந்தை வேலப்பர் கோயில்ல தான் தொடங்கும். அது சரியாக காலையில 6 மணிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எதுக்கு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, எல்லாரும் வந்து மாலை போடுறவங்க சில பேர்லாம் நாங்க வீட்டிலேயே ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடியே மாலை போட்டுருவாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால கடைசி நேரத்துல மாலை போடுறவங்களுக்கு குழந்தை வேலைப்பர் கோயில்ல 6 to 7:30 வந்து மாலை போடுற டைமிங் கொடுத்துருக்கோம். ஸோ 7:30க்குள்ள வந்து மாலை போட்டு ரெடி ஆயிட்டாங்கன்னா 7:30க்கு நம்ம ஷார்ப்பா நம்ம தலைவர் உரை வந்து ஒத்தக்கல் அந்த குழந்தை வேலைப்பர் கோயில்ல அந்த மண்டபத்துல நடந்துரும். அதுதான் மெயின். அங்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த உரை முடிஞ்சோன்னா 8:30 அளவுல நம்ம நடைபயணம் பழனியை நோக்கி நடைபெறும். அதை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்து நமக்கு சிற்றுண்டி, காலை சிற்றுண்டி ஒரு தோட்டத்துல பிளான் பண்ணியிருப்போம். இது ரெகுலரா வரவங்களுக்கு தெரியும், இது புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்லுவோம். அங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு மறுபடியும் பயணம் தொடர்கிறது. இடையில ஒரு லஞ்ச் பிரேக் இருக்கு. 1:30 to 2:30 வரைக்கும் ஒரு லஞ்ச் பிரேக் இருக்கும்.
அதை தொடர்ந்து நம்ம எங்க புக் பண்ணியிருக்கோமோ அந்த மண்டபத்தை நோக்கி நடந்து போயிடுவோம். அந்த மண்டபத்துல போய் சாயந்தரம் இளைப்பாறி விட்டு அதிகாலை ஒரு 4:30 5 மணி அளவுல நம்ம டீம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சோன்னா திருவாவணன்குடிக்கு ஒரு கல்யாண சம்பந்தம் மாதிரி ஒரு கூட்டமா நம்ம கிளம்பி போவோம் முருகனை பார்க்கறதுக்கு. அதுதான் மிக முக்கியமான நிகழ்வு. அங்க வந்து நம்ம எல்லாரும் போய் திருவாவணன்குடியில எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நம்ம சொந்தங்கள்ல எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஸ்ரீகண்டன் சார் உள்ள இருக்கிறான்னு நினைக்கிறேன். எப்படி என்ன இருந்தாலும் நம்ம மினிமம் டிக்கெட் கண்டிப்பா முருகனை நேரடி தரிசனம் பார்த்துருவோம். அந்த அன்னைக்கு எவ்வளவோ பெரிய முகூர்த்தங்கள் இருந்தாலும் அதை தாண்டி முருகனும் நாம தரிசித்து சிறப்புற அந்த நிகழ்வை மீண்டும் மண்டபத்துக்கு வந்து பிரேக்ஃபாஸ்டோட முடிஞ்சு ஒரு நினைவு பரிசுடன் வீடு திரும்புவோம். இது பொதுவான நிகழ்வு. இது எப்பவுமே எப்படி நடக்கும் அப்படின்னா சனிக்கிழமை காலை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் முடிக்கும். இதெல்லாம் என்னைக்கும் மாறாது. இது வந்து ஃபிக்ஸ்டு பேட்டர்ன். அப்ப என்ன இதுக்குள்ள மாத்த போறோம் அப்படின்னா நம்ம அனுபவங்கள் நம்மளை மாத்த போகுது. போன வருடம் நமக்கு சில என்ன இடைஞ்சல்கள் இருந்ததோ அதை நிவர்த்தி பண்ண போறோம். யாரெல்லாம் ஒண்ணு புதுசா வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு புது ஸ்பேஸ் கொடுக்குறோம். தலைவர் கூட பேசுறதுக்கும் தலைவரை வந்து யாருன்னு தெரிஞ்சுட்டு நம்மளுடைய அடுத்த பயணம் நம்மளோட அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஜோதிடமாகவோ தமிழாகவோ ஆன்மீகமாகவோ இருக்கலாம். அவங்க நம்ம கூடவே சேர்ந்து பயணிக்கிறாங்க. அதுக்கு இது ஒரு முக்கியமான தளமா நம்ம எடுத்துட்டு வர்றோம். இது எல்லாமே முருகன் அருளால் நடைபெற இருக்கிறது. இது உங்களுக்கு கண்டன் புரிஞ்சிச்சு. சரி, அப்ப நம்ம அடுத்தது இதுக்குள்ள என்ன முக்கியமா பார்க்க போறோம்னா அந்த சிற்றுண்டி சொல்லியிருக்கிறேன். அந்த சிற்றுண்டிக்கும் எல்லாமே பொருளின்றி எந்த விஷயம் நடக்காது. இந்த இடத்துல நம்ம பொருளாளர் வந்து நம்ம அடுத்து பேச இருக்காங்க. திருமதி அருணாநிதி அவர்களுக்கு எனது நன்றி தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா வருஷமும் பின் பாயிண்ட் ஆகினா இது கோஆர்டினேட் பண்றது பெரிய விஷயம். எங்கிருந்தோ முகம் தெரியாத நபர்கள் நமக்கு பொருளுதவி செய்யறாங்க. அதை அக்கௌண்ட் பண்ணவும் அதை எடுத்துட்டு வந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா அவங்க செய்யற உதவியே அவங்களால வர முடியல, அதை நம்ம உரிய நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்து நம்ம டீமை வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதற்கான வடிவமைப்பும் நம்ம பண்றோம். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், பாத யாத்திரை தான் போறோம், ஏன் கேமரா ஷூட்டிங் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு. இதுக்கான பதில தான் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்க நடந்து வர்றவங்க அனைவரும் இதுல பங்கேற்கவில்லை. முகம் தெரியாத நிறைய நபர்கள், வர இயலாத நபர்கள் வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு தான் அவங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். அவங்க பின்னால மறு வருடங்கள்ல வந்து வேற நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். பட் இந்த நிகழ்ச்சியோடைய போக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். அது இல்லாம நம்ம வீட்டு விசேஷம், நம்ம இருக்கிறத நம்ம நடந்து களைப்புல நம்மளே வீடியோ எடுக்க முடியாது. அதனால அதை எடுத்து இதை பதிவு பண்ணி அதையும் நம்ம தலைவர் வந்து நம்மளுடைய இதுல பதிவேற்றம் பண்ணுவோம். வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த வருடம் அதை விட சிறப்பாகவும் பண்ணுவோம். இப்ப இதுல வந்து 2-3 பேர் இருக்கு. நம்ம வந்து நம்ம டீம் ஓடுறோம், பொருள் உதவி செய்யறாங்க. இப்ப பொருளுதவி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் பண்ணும்போது எங்களுக்குமே தெரியாது, ஒரு சின்ன அனுபவம். அதுல வந்து இவ்வளவு பண்ணா போதுன்னு. இப்ப வந்து நிறைய பேக் இருக்கு. அப்படின்னா நிறைய உதவி பண்ணலாம். அப்படிங்கிற இடத்துல உதவி பண்ணும்போது என்னன்னா இந்த நம்மளுடைய களைப்பை போக்கக்கூடிய உதவிகள் தான். அது மாதிரி நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஸ்பான்சர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். போன வருஷமே எல்லாருமே பண்ணிட்டாங்க. இதுல போன வருஷம் நடந்ததுல எங்களை பொறுத்த வரைக்கும் இருந்த ஒரு சிறு குறைன்னு சொல்ல முடியாது, ஒரு கஷ்டங்கள். யாருமே இந்த ஒரு உற்சாகம், யாருமே தவறுதெல்லாம் பண்றது இல்லை. உற்சாகம் மீதியா வந்து நீங்க வந்து தனித்தன்மையா அந்த பொருள் உதவியை வந்து நீங்க அதாவது பொருளா கொடுக்க வேண்டியது இல்லை. கொடுக்கும்போது நிறைய சிரமங்கள் வருது, அன்அக்கௌண்டபிலிட்டி வருது. அது வந்து நம்ம வந்து இது கொடுத்துட்டா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தோட எதிர்பார்ப்பு தான். ஆனா தலைவர் சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி பெரிய டீம் ஒர்க் பண்றோம். அப்ப ஒரு பொருள் எங்க கொடுக்கணும், அது யார்கிட்ட கொடுக்கணும் எப்படிங்கிறத வந்து நிர்வாக குழுவை சார்ந்த டீம் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. அப்ப எங்களோட ரிக்வஸ்ட் இன்னைக்கு திருமதி அருணாஜோதி அவர்கள் சார்பாக நான் வைக்கிறேன். யாராவது இந்த போன வருஷம் பண்ண மாதிரி எங்க டைரக்டா கொடுக்கும்போது என்னன்னா வயசானவங்க தூக்கிட்டு வரணும் அந்த பொருளை. அதுக்கு அடுத்தது வந்து அங்க வழியில எங்க வேணாலும் மிஸ் ஆயிடலாம். நீங்க கொடுக்குற பொருள் வந்து அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நாங்க பார்த்துக்குவோம். ஸோ நீங்க ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா என்ன கொடுக்குறீங்க, ஏன்னா என்ன இதெல்லாம் டீட்டெயிலா சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒருத்தரே 2 பொருள் கொடுத்தாலும் அது வேஸ்ட் தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சஸ்பென்ஸா ஒரு பொருள் கொண்டு வர்றீங்க, இன்னொருத்தரும் கொண்டு வர்றாரு, 2 பொருள் ஒரு இடத்துக்கு போறது வேஸ்ட் தான். அது உங்களுக்கு தெரியும். ஆனா நிர்வாக குழு லெவல்ல வேலை வந்து பார்க்கும்போது இந்த பொருள் ஆல்ரெடி இவங்க ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க, நீங்க பண்ணுங்க, உங்களை நல்ல விதமா கைட் பண்ணி அது எப்படி உங்களுக்காக உங்களை வச்சு கொடுக்குறோமோ எல்லாமே நாங்க பிளான் பண்ணி கொடுத்துறோம். அதனால யாருமே தனிப்பட்ட முறையில
அங்க எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி வரக்கூடிய பொருள் உதவிகளை நாங்க தவிர்க்க உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அது யூஸ்ஃபுல்லா பண்ணி கொடுக்குறோம். நீங்களே பண்ணுங்க. எப்படி வேணுமோ அது வந்து இந்த பதிவுல எல்லாம் குரூப் போட்டுருவோம். குரூப் போட்டோன்னா இந்த ஸ்பான்சருக்கு யார்கிட்ட பேசணும், பணத்துக்கு யார்கிட்ட கொடுக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணினாலே போதும். இதுக்கு இன்னொன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றோம். இந்த பாத யாத்திரையில் பங்கு பெறுவதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமே. இது இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல யாராவது தப்பா புரிஞ்சுக்கூடாது. மத்த நிகழ்ச்சியில மினிமம் என்ட்ரி போடுவோம். அது எதுக்குன்னா ஆழ்த்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு. அதுவுமே வந்து ரொம்ப கம்மியா போகும். இப்ப அது கிடையாது. ஏன்னா பாத யாத்திரை முருகன் நினைத்து வருபவர்கள் அனைவரும் சேர்ந்து கொள்ளலாம். ஒரே ஒரு விண்ணப்பம் நாங்க குடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணியிருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா, எத்தனை பேர் வர்றீங்க? அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கு சாப்பாடு ஆர்கனைஸ் பண்றதுக்கு, இந்த மாரி கிஃப்ட் பண்றதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்றதுக்கு. அவ்வளவுக்கு தானே ஒழிய, வேற எந்தவித கட்டணமும் கிடையாது. சிஆர் தளத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பாத யாத்திரையில் பயணிப்பதற்கு. மீதி எல்லாமே மனம் வந்து அவர்களுடைய தன்மை தகுதிக்கேற்ப நீங்க சாய்ஸ் எடுத்துக்கலாம். அது தனிப்பட்ட முறையில தான் நீங்க பேசி தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம் இறுதி வரை. இப்போ உங்களுக்கு இந்த 2 பேட்டர்ன் எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா டே 1 நாங்க பாத யாத்திரை வெரி ஷார்ட் டைம்ல நோட்டீஸ் பண்ணதுலேருந்து ஸ்பான்சர் இருக்காங்க. அவங்க இதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாங்க எங்கேயுமே வந்து யாரையும் எதுக்காகவும் டிஸ்க்ளோஸ் பண்றதில்ல. ஏன்னா இது எல்லாருமே ஒரு அவங்களுடைய நம்பகத்தன்மை, இறைத்தன்மை மூலமா கொடுக்கறது. அது அப்படியே தொடரும். நமது குழுவுக்கு அது கிடைத்த பாக்கியம்னு நான் சொல்ல முடியும். இப்ப இந்த கண்டிஷன்ல ஒரே ஒரு திருத்தம் தான் சொல்லியிருக்கிறோம். யாரும் டைரக்ட் ஸ்பான்சர்ஸ் எதுவுமே கிடையாது. குழு மூலமா தான் கொடுக்க முடியும். அதை நாங்க யார் யார் பண்ணுவோங்கிறது இந்த தளத்திலையும் உங்களுக்கு குரூப்ல கொண்டு வந்துடுவோம். அடுத்த இது போன வருஷம் நாம பார்த்ததுல கொஞ்சம் சிரமங்கள் வந்து மண்டபத்துல படித்தெரிஞ்சிருக்கிறதுல இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். இது ஒரு கல்யாண திருமண வைபவம் மாதிரி தான். எல்லாரும் ஒரே இடத்துல தங்குறோம். அந்த மண்டபத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். தவிர்க்க முடியாத சில காரணங்களால மண்டபத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டிக்கு மீறி நிர்வாக குழுனால பண்ண முடியாது. உங்களுக்கு ரெகுலரா வரவங்களுக்கு தெரியும். அசௌகரியங்கள் சில ஏதாவது இருப்பவர்கள் முன்கூட்டியே நீங்க லாட்ஜ் புக் பண்றப்போ நாங்க பிளான் பண்ணி கொடுத்துருவோம். எங்கனால முடியும். ஆனா அதை நீங்க கடைசி நேரத்துல எல்லாம் சொன்னா எடுத்துக்க முடியாதே. உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற நிர்வாகிகளும் தனிப்பட்ட முறையில எல்லாருமே பிஸியா இருக்கக்கூடியவங்க தான். அந்த டைம் லிமிட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே பண்ணி கொடுத்துருவாங்க. மறுப்பதற்கு எதுவும் இல்லை. கடைசி நேரத்துல வர்றது யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இந்த குரூப்போட விண்ணப்ப படிவங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவோம். எதுக்குன்னா அப்பதான் அக்கௌண்ட் எடுத்து நம்ம ஃபுட் ப்ரிப்பரேஷனு, கிஃப்ட் எல்லாத்துக்குமே. அப்புறம் கடைசி நேரத்துல வந்து பண்றது அந்த கிஃப்ட்டுக்கும் ஃபுட்டுக்கும் தான் ப்ராப்ளம் வரும். வேற எதுக்கு வராது. நடந்து வர்றதுல யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதனால எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பம் எப்போ இந்த கூகுள் ஃபார்ம் நம்ம கொடுக்குறோமோ உடனடியாக விண்ணப்பிச்சிருங்க. அது நீங்க வர்றீங்க அவ்வளவுதான். அதுல வேற எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. உங்களை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அவ்வளவுதான். அந்த குரூப்லயே நீங்க பயணிக்கிறீங்க. குரூப்ல எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே பழசு தான். புதுசா வரவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம். இதை தவிர்த்து அடுத்தது அந்த இந்த வருடம் நீங்க பார்ப்பீங்க. நாங்க சொல்லக்கூடாது. இந்த வருடம் அந்த போன வருஷம் நீங்க மண்டபத்துல இருந்த சௌகரியங்கள் இருந்த குறைபாடுகளை இந்த வருஷம் கொஞ்சம் அகற்ற முயற்சிக்கிறோம். இதோட ரிசல்ட்டை நம்ம பாத யாத்திரை முடிச்சுட்டு தேங்க்ஸ் கிவிங் அந்த இது சேனல் அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம். அது உங்க வாயிலிருந்து வரணும். நாங்க முயற்சி பண்றோம். சில நேரங்களில் இதுலயும் குறைபாடுகள் இருக்கலாம். அடுத்தது சாப்பாடெல்லாம் போன வருஷம் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. எல்லாமே கரெக்டா இருந்தது. நம்மளும் இப்போ வயசானவங்களுக்கு எது இருந்தாலும் நம்ம டீமு யங்ஸ் டீம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க, இன்க்ளூடிங் குழந்தைகள்லாம். இந்த வருடம் உங்களால அடுத்த ஒரு விண்ணப்பம், உங்களால் முடிந்து உங்களுக்கு அருகில் இருப்பவர்களை இதை பத்தி தெளிவுபடுத்தி அதிகமான ஆட்களை கூட்டிட்டு வாங்க. இதுதான் நம்ம டீமோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு விண்ணப்பம் நம்ம நிர்வாக குழு சார்பாக வைக்கிறோம். யார் வேணா கூட்டிட்டு வரலாம். நீங்க கூட்டிட்டு வரீங்க, பத்திரமா போறீங்க, அவங்களுக்கு ஒரு ஃபீல் முருகன் அருள் கிடைக்குது, நம்ம தலைவரை பார்க்கறாங்க. நம்ம டீம் அடுத்த வருஷம் இதை விட அடுத்த ஸ்டேஜுக்கு பெருசாகணும். இவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த பதிவை இப்ப நிறுத்திட்டு அந்த நம்ம இந்த வருடத்துக்கான தேதியை இப்பொழுது தலைவர் அறிவிப்பார். வந்துட்டாரு சார்.
அதாவது இந்த தேதி அறிவிக்கிறதும் நான் தான் அறிவிக்கணும்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்காரு பாருங்க. போட்டேன் நான் கேலண்டரில் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம மறந்துடுவோங்கிறதுனாலே போட்டு வச்சுருந்தேன். அதாவது பாத யாத்திரை நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, தைப்பூசத்தன்னைக்கு நம்ம அங்கே கோயிலில் இருந்தோம்னு வைங்களேன், எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவோம். ஒன்று வந்து நம்ம தங்குற விஷயமாகட்டும், அல்லது வந்து உணவு ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், அல்லது திருப்பி பஸ்ஸில் வர்றது, அல்லது நம்ம கார்லேயே வர்றோம்னாலும் அந்த டிராஃபிக்லேருந்து வெளியில் வர்றதுங்கிறது, இது மாதிரி நிறையா இஷ்யூஸ் வரும். அதனால் கிட்டத்தட்ட நம்ம தைப்பூசத்துக்கு முதல் வாரம் வரக்கூடிய சனி ஞாயிறு தான் எப்போவுமே பிளான் பண்ணுறது. அப்போ வந்து ஓரளவுக்கு கூட்டம் மாடரேட்டாக இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி போகலாமா அப்படின்னா, மதுரை அண்டு மதுரைக்கு சவுத்துலேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸில் கிளம்பிடுவாங்க. அதாவது தை மாதம் 1ஆம் தேதி, அது எப்போ பூசம் வந்தாலும் அது பிரச்சனை இல்லை. பொங்கல் ஹாலிடேஸில் கிளம்பி அவங்க நேராக வந்து ஒரு 4-5 நாள் நடப்பாங்க, அல்லது ஒரு வாரம் நடக்கிறவங்களாம் இருக்காங்க. வந்து சாமியை கும்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தைப்பூசம் வரும். ஸோ அதனால் இந்த தை மாதம்னு பிறந்துட்டாலே அதுலேருந்தே அப்புறம் ரொட்டீனாக இந்த பாத யாத்திரை நடக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு வாரம் முன்னால் வந்து போகிறதுங்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து அது மாதிரி இந்த வருஷம் பிளான் பண்ணல நமக்கு வந்து 2026 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து ஒட்டஞ்சத்திரம் குழந்தை வேலப்பர் கோயிலில் வந்து அசம்பிள் ஆகிட்டோம்னா நம்ம அங்கேருந்து கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா இந்த அங்கே வந்து மாலை போடுறவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறது நல்லது. அதே மாதிரி சிலருக்கு வந்து முன்னாடி வரவே முடியாது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாகணுங்கிற மாதிரி, இப்போ சென்னையிலேருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஆனால் பரவாயில்ல. மற்றபடி பர்பஸாக லேட் பண்ணிடாமல் வந்தால், ஏன்னா ஒருத்தரை விட்டுட்டு நம்ம போகிறதில்ல, எல்லாத்தையும் அழைச்சிட்டு தான் எல்லோரும் ஒன்றா தான் நடக்க போகிறோம். அப்படிங்கிற நம்மளால் யாருக்கும் லேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த வகையில் வர்ற 2026 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் இப்போ நம்ம 8 மணிக்கு அசம்பிள் ஆகிறோம் குழந்தை வேலப்பர் கோவில் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து. அங்கேருந்து பழனி பாத யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இடையில வந்து ஒரு பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் பழனியில் போய் ரீச் ஆனதுமே அங்கே மண்டபத்தில் ரெஸ்ட் எடுக்கிறோம். மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் நம்ம வந்து திரு ஆவினன்குடி பழனி முருகனை போய் தரிசனம் பண்ணுறோம். பண்ணிட்டு வந்துட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அது தரிசனம் முடிஞ்சு வந்து நம்ம ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்புறம் முருகன் திருவருளால் நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். அப்படிங்கிறது தான் இந்த பாத யாத்திரையினுடைய ப்ரோக்ராம். இந்த ஷெடியூலை தான் வந்து என்னையும் அறிவிக்க சொன்னார், நான் அறிவிச்சிட்டேன். சார் வாங்க. இப்ப எல்லாத்துக்கும் வந்து நமக்கு எந்த டேட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த டேட் இப்ப எதுக்கு கொடுத்துருக்குறோம்னா, சென்னையிலேருந்து வர்றவங்க வந்து நாளைக்கே இன்னைக்கே கூட புக் பண்ணிடலாம். 23 வெள்ளிக்கிழமை வந்து நைட்டு அந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா, அந்த ட்ரெயின் ஒட்டச்சத்திரத்துக்கு காலையில் ஒரு 5-5:30க்கெலாம் வந்துடும். அந்த ட்ரெயின் கரெக்டாக ஒட்டச்சத்திரத்தில் போட்டுருங்க. ரிட்டன் பழனியிலிருந்து போடுங்க. அது 6 மணி ட்ரெயின் சாயந்தரம். அது சென்னைக்கு போயிடும். ஏன்னா நிறைய இந்த சென்னையிலிருந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிசர்வேஷன் கிடைக்காது தைப்பூச டைம். அதுக்காக தான் நம்ம போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்பவே வந்து முன்கூட்டியே சொல்கிறோம். நீங்கள் வர்றீங்க வரலைங்கிறதெல்லாம் முருகன் முடிவு பண்ணுவார். முதல்ல நாம் பண்ண வேண்டியது ட்ரெயின் ரிசர்வேஷன். அது பக்கம் போய் கேன்சல் பண்ணுறது ஈஸி, ஆனால் பக்கம் போய் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இதை வந்து எல்லாமே ட்ராவல் பிளானில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஈவன் அந்த சென்னை மார்க்கமாக வர்றவங்க விழுப்புரம் யார் வந்தாலும் ட்ரெயின் டிக்கெட் போட்டு வச்சுருங்க. கேன்சலேஷன் சார்ஜஸ் எல்லாம் கம்மி தான். ஆனால் நீங்கள் அன்னைக்கு போய் தட்கால் போடுறதோ இல்லை கிடைக்காம போகிறதோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் இந்த மீட்டிங் உங்களுக்காகவே நம்ம எல்லாம் இதுவும் எங்களுடைய 4 வருடத்தில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் கொடுக்குறோம். இதற்காகவே தலைவர் வந்து பழனி வந்து மண்டப அட்வான்ஸும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எல்லாமே முன்கூட்டி பண்ணுறது உங்கள் நலன் கருதி மட்டுமே. அப்புறம் கடைசியில் இதை வந்து எனக்கு டிக்கெட் கிடைக்கலங்கிற ஒரு வருத்தமோ இதை வேண்டாம். முதல்ல டிக்கெட்டை போட்டுருங்க. அப்புறம் நீங்கள் ட்ராவலர் பிடிச்சி வந்தால் கூட இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே விருப்பம். அதை வந்து நாளைக்கு இன்னைக்கு நைட்டு இப்போ இருந்தே ரயில்வே டிக்கெட் ஓப்பன். சென்னை மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து பெங்களூர் கூட அப்படிதான். ஏன்னா டிக்கெட் அந்த டைம் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். தைப்பூச டைமில் இப்போ பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நான் மீண்டும் இப்போ டேட் கொடுத்தனால சப்ஜெக்ட் வரையா சொல்கிறேன். இப்போ ஸ்பான்சர்ஸில் வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்குறவங்களுக்கு மீதி வந்து போன வருஷம் என்ன நடந்தது திருமதி அருணாதேவி அவர்கள் சொல்லுவாங்க.
இப்போ எங்கிருந்து நம்ம ஒட்டஞ்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லைனாக வந்து பிரேக் எல்லாமே ஸ்பான்சர் தான் இருக்கு. சிற்றுண்டி ஸ்பான்சர் இருக்கு, இடையில இளநீ இருக்கு, எது வேணாலும் இருக்கு. அப்புறம் அடுத்தது மதியான சாப்பாடு இருக்கு, சாயந்தரம் டீ சுண்டல் இருக்கு, நைட் டிஃபன் இருக்கு, காலையில டிஃபன் இருக்கு. இது எல்லாமே ஸ்பான்சர்ஸ்ல கொடுத்துருக்கோம். தலைவர் தனி பொறுப்பை எடுத்திருக்கிறாரு. அது வந்து ஒரு பொதுவான இதை எடுத்துக்குவாரு. ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது எப்பவுமே இது முன்ன காலத்துல இருந்தே வர்றதுதான். வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் அன்னதானம் பண்றதுதான் இதோடைய பயணத்துடைய சிறப்பே. அதனால எங்கெங்கெல்லாம் அன்னங்கள் பரிமாறப்படுகிறதோ, அன்னம் மாதிரி நீராகாரம் எது பரிமாறப்படுகிறதோ அதெல்லாம் நமது சொந்தங்களுக்கு முதல் உரிமையிலேயே ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறோம். அதை வெளிக்காரங்க வர முடியாதவங்களும் ஏற்றுக்கலாம். அதோடைய அளவு அதோட மதிப்பீடுகள்லாம் அப்பப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றோம். அவங்கவுங்க ஸ்பான்சர்னாலே பெரிய அமௌண்ட்னு கிடையாது, சிறு தொகையும் பெருந்தொகையும். ஸோ அதனால வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துதான் இந்த நிகழ்வு போகுது. அதுல உங்களுடைய பணம் எங்களுக்கு பெரிய திருப்தியை தருகிறது. ஏன்னா நீங்க அதுல இன்வால்வ் ஆகிருக்கிறீங்கிற பாயிண்ட்ல தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த 2026 4வது சிஆர் பாத யாத்திரையை சிறப்புற செய்ய காத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பின்னாடி அந்த டீம் எப்பவும் போல காத்துட்டு இருக்கு. இதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. டவுட் எத்தனை தடவை வந்தாலும் கேட்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக. என் டவுட்டே மோஸ்ட்லி இருக்காது, அதை பார்த்துக்கலாம். இப்பொழுது நான் திருமதி அருணாஜதி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சிவிஏ ஜோதி, பொள்ளாச்சியிலிருந்து. பழைய நண்பர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் எனக்கு தெரியும். புதுசா வந்தவங்களுக்காக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். சிவிஏ ஜோதி ஃப்ரம் பொள்ளாச்சி. நான் வந்து இங்க முருகனுக்கு நாட் ஓன்லி இது சிஆர்னுடைய சம்பந்தமான அனைத்து பொருளுதவிகள் நீங்க கொடுக்கறது எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. இது இப்ப நம்ம பாத யாத்திரைன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். முருகன் வந்து நம்மளை எதுலையுமே கேட்க வைக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு வர வச்சிருவாருங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம மே மாசம் பழனியில இப்ப நம்ம தமிழ் விழா நடத்துவோம். அப்பவே இந்த பாத யாத்திரைக்கு நம்ம சொந்தங்கள்ல ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிட்டாரு. இப்ப பாத யாத்திரைக்கு இந்த அமௌண்ட் கொடுங்கன்னு கவர்ல போட்டு கொடுத்துட்டாரு. இப்ப அந்த அமௌண்ட் இப்ப என் கையில இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் போட்ட அடுத்த செகண்ட் எனக்கு அம்மா வந்துருச்சு, இந்தாங்க முருகனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. அதனால முருகன் வந்து அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவரு வர வச்சுக்குவாரு. நம்மளோட கடமை நம்ம உள்ள வந்து கலந்துக்கணும், அவ்வளவுதான். வாங்க நம்ம என்ஜாய் பண்ணுவோம், முருகனோட அருளையும் பெற்று அனைவருக்கும் கொடுப்போம். வந்து கலந்து கொள்ளுங்கள். போன வருஷம் ரொம்ப அற்புதமா நடந்தது. ஒரு சின்ன இது நடந்து போகும்போது காலில் கொப்பளம் எல்லாம் வந்துருச்சு வெயில்ல நடந்ததுனால. அதையும் இப்ப வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான சில ஆலோசனை எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், வாங்க கலந்துக்குவோம். அற்புதமாக இந்த பாத யாத்திரையை நாம் அனைவரும் நடத்தி முடிப்போம் முருகனின் திருவருளோடு. இத்தனைக்கும் காரணம் நம்மளோட சிஆர் இருக்க மேடம். பயமே. உங்க நம்பர் அதே சொல்லுங்க போல மேடம். பொள்ளாச்சிங்கிறீங்க, உடுமப்பேட்டை நானு. என்னோட நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 9965381483. சிவிஏ ஜோதி 9965381483. உங்க பேருங்கம்மா? மஞ்சுளாங்க மேடம், உடுமலைப்பேட்டை. ஓகே ஓகே, நன்றிங்க மேடம். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இது பாக்குறேன். சரிங்க, வந்திருக்கா பாருங்க, கார்த்திக் போட்டிருக்காருங்க 9965381483. இது என்னோட நம்பர். உங்களுக்கு விருப்பங்கள் இருக்கும் பொழுது இட் இஸ் நாட் கம்பல்சரி. நீங்க முருகனுக்காக ஏதாவது ஸ்பான்சர் பண்ணணும்னு சொன்னா பண்ணலாம். என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு இது டைரக்டா என்னோட அக்கௌண்ட் மட்டும்தான், இதுல வேற எந்த நம்பரும் கிடையாதுங்க. இந்த 9965381483 ஜிபே பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், வேற டீட்டெயில் வேணும்னாலும் என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் போடுங்க. எதுவாக இருந்தாலும் ஒன்லி மெசேஜ். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒர்க்ல இருப்போம், கால் பண்ணி எடுக்க முடியலன்னா உங்களுக்கும் மன வருத்தம் ஆகலாம். அதை அவாய்ட் பண்றதுக்காக மெசேஜ் போட்டுருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சிஆர் குடும்பத்தின் சார்பாக நன்றிகள். நன்றி மேடம். இப்போ வந்து ஆக்சுவலா மேடம் வந்து நிறைய பேசணும், ஆனா அவங்க காலம் கருதி சுருக்கி பேசியிருக்காங்க. மறுபடியும் நினைவூட்டுகிறேன், இந்த நம்ம தளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாத யாத்திரைங்கிறது மிக சில நாட்களில் வந்து நம்ம வந்து புது குரூப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த குரூப் ஸ்டார்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய எல்லா சேனல்லையும் வரும். அதாவது சிஆர் சொந்தங்கள்ல தமிழ், ஆன்மீகம் மற்றும் ஜோதிடத்துல நம்ம கொடுத்துட்டே இருப்போம் லிங்க்.
நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க குரூப்ல வந்துருவீங்க. குரூப்ல வரலைன்னா மட்டும் நீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் திருமதி அருணாஜோதி மேடம். மீதிக்கு நாங்க அந்த குரூப்லயே உங்களுக்கு யார் லிங்க் பண்றோம் அப்படிங்கிற நம்பரை இந்த வருஷத்தோடைய ஒருங்கிணைப்பாளர் நம்பரை போட்டுருவோம். நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க இந்த குரூப்ல சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்பெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அருணாஜோதி மேடம் அவர்கள் பொருளாளர். அவர் வேற எந்த விஷயத்திலையும் மேடம் நிகழ்ச்சி எப்படி இருக்கு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நமக்கு தனிப்பட்ட முறையில ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க. அதை தாண்டி நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அதுல ஏதாவது மிஸ்டேக் வந்து மட்டும் ஹேண்டில் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் சிரமம், பயம் இருக்கலாம். ஒரு இடம் உள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம பேட்டர்ன் உங்களுக்கு ஈஸியா போயிடும். ஸோ நீங்க கூகுள் ஃபார்ம் ரிலீஸ் ஆன உடனே ஜாயின் பண்ணி நீங்க வந்துட்டீங்களான்னு பார்க்கணும். கூகுள் ஃபார்ம் போட்டதுலேருந்து நீங்க அப்லோட் பண்ணின ஒரு 2 நாள் இல்லை மேக்ஸிமம் 3 நாளுக்குள்ள உங்க பேர் வரலைன்னா மட்டும்தான் ரிமைண்ட் பண்ணணும். ஏன்னா கூகுள் ஃபார்ம் அப்லோட் பண்ணீங்கன்னா 3 days வேணும். அந்த அந்த டிபார்ட்மெண்ட்காரங்க உங்களை வெரிஃபை பண்ணி உள்ள ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அது இது தாண்டி ஒரு 4 நாளுக்குள்ள உங்க பேர் வரலைன்னா சம்பந்தப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் நம்பர் கேட்டீங்கன்னா அவரே சேர்த்து விட்டுருவார். ஓகே. அதே மாதிரி பணம் போட்டவங்க தனிப்பட்ட முறையில் அந்த குரூப்லேயே நம்ம நம்பர் கொடுத்துருவோம், பொருளாளர் நம்பரு. அவங்களுக்கு அனுப்பிச்சு நீங்கள் அவங்களே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இது வந்து அந்த நம்ம கொடுக்குற பொருள் இது தான். ஏன்னா இதில் தான் நம்ம எந்த ஃபீ கிடையாது, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அதனால் வேறு யாரும் நம்ம மேடம் நம்பரை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அவங்க நம்ம குரூப்புக்குள்ளே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் இதோட அட்மின் தான், அவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஸோ இப்படி தான் இருக்கு. இதை பற்றி நான் மறுபடியும் சொல்லலை, ஏன்னா நம்ம அடுத்த மீட்டிங்கில் இதை முடிவு பண்ணி பேசிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம இந்த விஷயமா போன வருஷம் நம்ம கூட பயணித்தவர்கள் இல்லை இந்த வருஷம் நம்ம கூடயே வந்து சேரலாம் அப்படிங்கிற ஒரு 2-3 பேர்த்தோட கருத்தோட இந்த நாம நிகழ்ச்சியை நிறைவுற செஞ்சிருவோம். அதுல நாம வந்து ரொம்ப நாளா போராடி நம்ம குரூப்புக்கு இந்த மாதிரி பாத யாத்திரைக்குள்ள வரவே முடியாத குடும்ப சூழ்நிலை காரணமாக பங்கெடுக்கவே முடியாம ஐயோ வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு மிகவும் வருந்தி கொண்டிருக்கும் சென்னையிலிருந்து திருமதி கீதையாரம் அவர்களை முதலாவதாக பேச ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உண்மை அதுதான். என்னோட எண்ணத்தை கரெக்டா சொல்லிட்டாரு சார், எம்ஜிகே சாரு. உண்மை அதுதான். ஒரு வருஷமும் நான் நினைப்பேன், ஆனா என்னால கலந்துக்க தான் முடியல. இந்த வருஷமும் நினப்பு இருந்துகிட்டே இருக்கு, பட் என்னைக்காவது என்னால முடியிருப்ப நான் வந்துருவேன். வர்றதுக்கு ஆசைதான், பார்க்கலாம். முருகன் திருவருளால எனக்கு எப்ப முடியுதோ நான் வந்து சேர்ந்துக்கிறேன். மற்றபடி எங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாமே எனக்கு தெரியும். நாங்க குரூப்ல இதா இருக்கிறதுனால, தமிழ் குரூப்ல இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் தெரியும். நானு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் போய் இது பண்றத பாக்குறதே எனக்கு வந்து தான் இருக்கு. எல்லாரும் இதுல கலந்துக்கங்க. முருகன் திருவருளை பெறுங்க. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி மேடம். இவங்க எப்படின்னா நம்மளுடைய ஒரு தமிழ் விழாங்கிற முழு நிகழ்ச்சி நடத்தக்கூடியவங்க சூழ்நிலை காரணமாக இதுல கலந்துக்க முடியல. அதனால நீங்க எப்பவுமே உங்க ஆதரவு எங்களுக்கு இருக்கும். நன்றி. அடுத்தது வந்து இதே மாதிரி நம்மளுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வந்து நம்மளை பங்குப்பார். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இவருக்கு ஒரு சிறு தடை உண்டு. அவர் இந்த வருடம் வருவாரான்னு முருகன் முடிவு வைப்பார். அப்ப அவரை இப்ப கூப்பிடுறேன், நம்ம திருப்பூர் ரகுகுல திலக ரவி அவர்களே. இருக்கீங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடமும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா என்னைக்காவது அந்த ஒரு டைம் வந்து அட்டன் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்றேன் நான். இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பா வந்து நடத்தி தருமாறு குருநாதரை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த 2 சென்டென்ஸை தாண்டி பேச முடியாத நிலையில தான் இருப்பாரு. அதை இன்னைக்கு நிரூபிச்சிட்டாரு. ரொம்ப நன்றி சார். அடுத்தது எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நம்மள வீடியோலயே தொடர்ந்து வரும் கோகுல் இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தெரியல, இப்பதான் பாத யாத்திரை ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. 5ஆவதா இல்ல 4ஆவதான்னு ஒரு டவுட்டா இருக்கு. பட் ஆனா இவ்வளவு குயிக்கா இவ்வளவு வருஷம் நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லபடியா போகட்டும். இறைவனுக்கு நன்றி. அப்புறம் சின்ரா சாருக்கு, அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நீங்க எல்லாம் வணக்கம் ஐயா. கேமரால கலந்துக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம்.
ஒரு நிமிஷம் யாருங்க? ஓகே, இப்போ வந்து என்னன்னா நம்ம சார் பாடகர் பரமசிவன் நேரம் வந்து எங்க இருக்கு? சார் எவ்வளவு நேரம் பாட்டும் நானே இல்ல வரும். வந்திருக்காரு. அப்புறம் இந்த நிகழ்ச்சிகளை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய பேர் இருக்காங்க. குருவே நம்ம சரணம். குரூப்ல பரமே வந்து என்ன சரணம். வணக்கம். அப்படின்னா, இருங்க உங்களை பத்தி அடமொழி சொல்றதுக்கு தான் வந்தேன். வெயிட் பண்ணுங்க. அதாவது நம்ம குரூப்ல சுருங்க பேசுறவங்க சில பேர், பெருக பேசுறவங்க அதிகம், அதுல பெரும் பாடி பேசுறவங்க ரொம்பவே அதிகம். அந்த லிஸ்ட்ல எல்லா பாத யாத்திரையிலும் வந்து நம்ம களைப்பை போக்கி பாடி சிம்ம குரல்ல பாடி அசத்தக்கூடிய பரமேஸ்வரன் ஐயா அவர்களை இங்கு சிறு உரையாற்ற கூப்பிடுகிறேன். குருநாதருக்கு வணக்கம். வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டுள்ள அத்தனை உறவுகளுக்கு வணக்கம். இந்த இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிஆர் அஸ்ட்ரோ நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள். நம்ம பாத யாத்திரைங்கிறது வந்து வாழ்க்கையில சாதாரணமா அதை ஒரு வரியில சொல்ல முடியாது. அது சுருக்கமா சொல்லணும்னு வேற ஐயா தடை உத்தரவு போட்டாங்க. அதனால யாராருக்கு இந்த அமைப்பு கிடைக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இதை இப்ப நான் பயணித்துக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு குரூப்புல நானும் போயிட்டு இருக்கேன். ஐயா எனக்கு குருநாதரா மானசீகமா ஏகலைவன் போல அவரை நான் நினைச்சு இருந்தாலும் இன்னொரு இதுல போயிட்டு இருக்கேன். அந்த குரூப்லயும் போட்டிருக்கேன். அங்கிருந்தும் கூட ஒரு 100-200 பேர் இருக்காங்க. இந்த பாத யாத்திரைக்கு வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஐயா அனுமதிக்க வேண்டும் என கேட்டு சிறப்பா இந்த வருஷம் அமையும். எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதுக்கு நன்றி. சுருக்கமா பிடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கூட்டிட்டு வரலாம். நம்ம குரூப் வந்து இது வந்து ஒரு பொது தளம் தான், யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன். கீதா ரத்னவேல் இருக்காங்களா சார்? நம்ம புல்லட் பாண்டியா கூப்பிடுங்க சார். வேல்முருகன் சார இருக்காரா? ஒரே நிமிஷம். ஓ, கோபுரத்தோட இருக்காரா? வேல்முருகன் சார் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாத யாத்திரைக்கு புல்லட்லயோ இல்ல ஆடி கார்லயோ ஆடி வந்துருவேன் சார். கண்டிப்பா சார். அது வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி. எனக்கு தெரிஞ்சு பாத யாத்திரைன்னா சனி தோஷம் போகும். ஐயா சொல்லியிருக்காங்க சனிக்கு வந்து நடந்தா பரிகாரம். அதனால எல்லாருக்கும் 7 சனி, ஜென்ம சனி, சனி திசை எல்லாத்துக்கும் இது பரிகாரமா இருக்கும். அது எனக்கு சனி ஒண்ணும் பிடிக்கல, அதனால நான் நடக்க வேண்டாம். எனக்கு பதில என் ஒய்ஃப் நடப்பா. நன்றி, வணக்கம். சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? சொல்றேன். அதாவது சனி தோஷம் போகணுங்கிறதுக்காக தான் அவங்க 2 நாள் வீட்டை விட்டு நிம்மதியா நடந்து போலான்னு வர்றாங்க. திரும்ப உங்களுக்கு பதிலா அவங்களே நடப்பாங்க. நீங்க சார் மாதிரியே பேசுறீங்க. தோல்ல துள்ள தூக்கி போட்டு போறீங்க. வெளியே ரிலீஸ் பண்ணிடாதீங்க மேடம். இந்த மேடத்தை வந்து இப்ப பேசுறவங்க பேரு செல்வி மேடம். அவங்க செல்வி வேல்முருகன். இவங்க தான் வந்து அதாவது எல்லார்த்தையும் இருந்து கடைசியா கூட்டிட்டு வர்றவங்க, அல்லது லேட்டா வர்றவங்களை எல்லாம் ஓட்டிட்டு வர்றவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப பொறுப்பா இருந்து வர்றாங்கன்னு சொல்லலாம். இல்ல அவங்க நடக்கிறதே அவ்வளவுதான், மெதுவாத்தான் நடந்து வருவாங்கன்னு சொல்லலாம். சார், இவரை கெட்டினதுக்கு அப்புறம் வேகமா எல்லாம் போக முடியாது சார், நீங்க வேற. ஆனா ஒரு விஷயம் சொன்னாரு, அதாவது பிரமாதமா ஒரு ஐட்டம் சொன்னாரு. நடக்கிறதுங்கிறது சனிக்கான பரிகாரம். என்ன காரணம்னா, ஜோதிடத்தின் முத்தேன் சார் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அதாவது நடக்கிறது சனி தோஷம் போக்கும், அதுக்கு நிவாரணம் அப்படின்னு சொன்னாரு. அது கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஓரளவுக்கு இல்லை, முழுமையாவே ஒத்துக்கலாம். என்ன காரணம்னா, காலை குறிக்கிறது சனி. யாருக்கெல்லாம் சனி தசை வந்துடுச்சோ அவங்க சின்ன வயசு பெரிய வயசு அதெல்லாம் அப்புறம் இந்த கால் வலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் அந்த காலை வச்சு தானே நடந்து போகிறோம். அதனால நடந்து போகிறதுங்கிறது சனிக்கான தோஷம்னு ஒரு இதை கிளப்பி விட்டார். ஜோதிட ரீதியாக ஒரு இதை இப்படியே பொருளையை கிளப்பி விட்டாங்கன்னுவாங்கல்ல, அது மாதிரி அவர் ஒரு வாக்கில் கிளப்பி விட்டாரு. ஸோ அந்த வகையில் இதுக்கும் ஒரு பரிகாரம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும். பரமேஸ்வரன் ஐயெல்லாம் பேச விட்டுருந்தா உணர்வுபூர்வமாக பேச ஆரம்பிச்சிருந்திருப்பார். அதனால தான் அவரை சுருக்கமாக பேசுங்கன்னு சொன்னது. அதாவது ஒவ்வொரு முறை பாத யாத்திரை வந்துட்டு
அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் நடந்த நிறைய பேர் இருக்காங்க இங்கே மீட்டிங்குள்ளேயே இருக்காங்க. ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுங்கிறது ஆரம்பித்தோம்னாக்க நிறைய போகும், பெருசாக போகும். ஒன்று. இன்னொன்று வந்து இந்த டொனேட் பண்ணுறதை பற்றி சொன்னாங்க. அந்த இடத்துல நானும் ஒரு வரி சொல்லணும். அதாவது எப்படின்னா, இப்போ டொனேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு கிடையாது. கம்பல்சரியாக கொடுக்கணும்னு லாஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன கட்டணம் வச்சுருந்தோம். ஒரு ₹100 என்னமோ வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கட்டணம் வச்சுருந்தோம். ஆனால் இந்த தடவை அதுவும் இல்லை, வேண்டாம் அப்படின்னு எடுத்தாச்சு. ஆனால் உங்களுடைய எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் மற்ற விஷயங்கள் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு அந்த இது தெரியாது. அதனால் கரெக்டாக அந்த எத்தனை பேர் வர்றீங்கிற எண்ணிக்கை வந்து அவசியம் தெரிஞ்சாகணும். ஒன்று. அதுக்காக தான் கூகுள் ஃபார்ம் போடுறது, ப்ளஸ் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆனாலும் அந்த இடத்துல நம்ம குரூப்போட உதவி அங்கனையே வந்து நிற்கும். அது நடந்து வர்ற இடமாகட்டும், பஸ்ஸில் இருந்து கிளம்பி வர்ற இடமாகட்டும். ஏன்னா போன தடவை கோயம்பேட்டிலேயே நம்ம ஹெல்ப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வந்து உதவி பண்ணுறதுங்கிறது அதெல்லாம் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வீடு போய் சேர்ற வரைக்கும், சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி நன்றி அறிவித்தல் கூட்டம் ஒன்று இதே மாதிரி மீட்டிங் நடக்கும் ஆன்லைனில். இது வரைக்கும் தொடர்ந்து உங்களோடய நம்ம குரூப் பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் இன்னொன்று என்னென்னா, இந்த டொனேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறதுக்காக ஒரு வாய்ப்பு, ஒரு கேட்வே வந்து ஓப்பன் பண்ணுறோங்கிற அந்த ஒரு அர்த்தம் தானே தவிர, மற்றபடி நீங்கள் டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கான அந்த அமைப்பு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பாத யாத்திரை குழு நீங்கள் நடந்து வரையில் நிறையா பார்த்துருக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்தவங்க பார்த்துருப்பாங்க. அதாவது அண்டால சோறு ஆக்கி வச்சுக்கிட்டு தேக்ஸாவாக சோறு ஆக்கி வச்சுக்கிட்டு சத்திரப்பட்டியில் போன தடவை நடந்ததுன்னு நினைக்கிறேன். வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட்றாங்க, யாருமே போக மாட்றாங்க சார். சாப்பாடு அவ்வளோ சாப்பாடு உட்காந்துருக்கு, லாரியில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, யாரும் போய் சாப்பிட மாட்றாங்க. கூட்டம் வர்றதில் ஒரு 10% கூட சாப்பிடல. ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதாக ஒரு குண்டாவை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க, அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்கே பரபரன்னு பறக்குது. அப்போது இந்த விஷயம் பாருங்க, யாருக்கு கொடுப்பினை இருக்குதோ அந்த இதில் தான் வந்து இந்த இதெல்லாமே நடக்குது. அப்படி இருக்கிறச்ச நமக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா, எனக்கு நான் ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். எது நமக்கு வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நான் ஒரு கான்ட்ரிபியூஷன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு அது வாய்ப்பாக நினைச்சால் அது சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கொடுத்தா போதும். இல்லாட்டினா நீங்க கொடுத்தா ஆகணுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்கிறது இந்த இடத்துல நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். அது சார் சொல்லிடுவாங்கன்னு சார் யாரோ மியூட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு வேல்முருகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோல்னா பையெல்லாம் கொண்டு வந்துட்டார். இந்த தடவை செல்வி மேடம் வந்து ஒரு போன மாதம்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு வந்தப்போ கூட அதே பையை தூக்கி தோளில் மாட்டிட்டு வந்துட்டாங்க. இங்கே வீட்டுக்கு டூர் வந்தப்பயே அந்த பையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி நமக்கு வந்து நிறையா டொனேட் பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து பண்ணுறாங்க மீன்ஸு வர முடியாதவங்கெல்லாம். அந்த வகையில் கோகுல் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு கொடுப்பாப்புல, அதே மாதிரி ஃபஸ்ட் டொனேஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட இருந்து. ஸோ அந்த வகையில் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காகத்தானே தவிர, மற்றபடி நீங்கள் டொனேஷன் கொடுத்தா ஆகணும்னோ இல்லை நீங்கள் கொடுங்கன்னோ அந்த மாதிரி கம்பல் பண்ணுறங்கிற பாயிண்ட்டே இங்கே இருக்காது. எல்லாரும் ஒரே எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஓர் நிறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான செட்டப்பில் தான் நம்ம வந்து இந்த பாத யாத்திரையை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சார் இப்போ வந்து கன்டினியூ பண்ணுங்க சார். எம்ஜிகே சார், உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, அதனால தான் நான் கொடுத்து வந்தேன். ஓகே, நம்ம டீமை சார்ந்தவங்க எல்லாம், அந்த டீம்னா ஒருங்கிணைப்பாளர்கள், வெவ்வேறு தளத்தில் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறவங்களை கூப்பிடலாம். அமுதா மேடம் இருக்கீங்களா? இல்லையா, வீடியோ கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அமுதா இல்லைன்னா யாரு? பல்லவி இருக்காங்களா? பல்லவி இருக்கியாமா? ஆமா, பல்லவிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? வந்திருக்கணுமே சார். நான் சார், அமுதா இருக்க சார். வாங்க அமுதா, வாங்க அமுதா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாத யாத்திரை வந்து எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு அதுல வந்து நடந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த வருஷம் புதுசா வர்றவங்க எல்லாம் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி வாயில சொல்ல முடியாது. அதனோட இதை வந்து அங்க வந்து குழந்தை வேலப்பர் கோயில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் மதியம் நம்ம கிளம்பி வர வரைக்கும் நம்மளோட வீட்டு நினைப்பே வராத மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலை. அது நான் இந்த 4 வருஷமா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப.
நீங்களும் வராதவங்க கூட வந்து கலந்து அதுல இருக்கிற அது என்ன நம்ம அனுபவிக்கிறோங்கிறது அங்க வந்தீங்கன்னா தெரியும். நீங்களும் அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி மேடம். பல்லவி இருக்கீங்களா? பல்லவி 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 வரலைன்னா புனிதா வாங்க. பல்லவியை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது. அதாவது மண்டபத்துக்கு முதல்ல போய் ரீச் ஆகிறது எப்பயுமே பல்லவி தான். அதாவது காற்று மாதிரி ஒட்டஞ்சத்திரத்தில் கிளம்புனது விஸ்ஸுன்னு ஒரு அடி அடிச்சிச்சுன்னா சங்கின்னு போய் மண்டபத்தில் உட்காந்துருவாப்புல. அதை போன தடவை நான் சொல்லி வர விட்டேன், இங்கே நீ முன்னாடி ஓடக்கூடாது, மெதுவாக போ, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தும் முன்னாடி போயிட்டாப்புல போன வருஷம். பல்லவி இருக்கீங்களா? பல்லவி புனிதா வாங்க. பல்லவி இல்லை சார், வெளியில் போயிருக்காப்புல போல இருக்கு சார். வரட்டும் சார். அதான் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் புனிதா வாங்க. புனிதா சம்பத் சிவா இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா சார்? கேக்குதுமா. அனைவருக்கும் வணக்கம். பாத யாத்திரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கலந்துக்கிட்டவங்க கலந்துக்கிடாதவங்க எல்லாருமே இந்த வருஷம் கண்டிப்பா வாங்க. குழந்தைங்க எல்லாம் நடக்கிறத பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும். நம்மளால நடக்க முடியாதுன்னு யாரும் நினைக்க வேணாம். கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். மெதுவா நடக்கிற குரூப்ல நான் கண்டிப்பா இருப்பேன். ஏன்னா நான் மெதுவா தான் நடந்து வருவேன். சோ உங்களை எல்லாரு கூடயும் நான் கம்பேரி கொடுக்குறேன். வாங்க, நடந்து எல்லாருமே போய் முருகனை தரிசிக்கலாம். கண்டிப்பா எல்லாரும் வாங்க. நன்றி சார். நீங்க எல்லாரும் எவ்வளவு மெதுவா வேணாலும் நடக்கலாம். அடுத்த நாள் காலையில திருநான்குடி போகணும், அதுக்குள்ள வந்துருங்க. அடுத்தது மணிகண்டன் ஜி வந்து சக்தி கணேசன். அதை விட்டா ரத்தனவேல் பேசிடலாம். ரத்தனவேல் இருக்கீங்களா? இருக்காரு ரத்தனவேல். மணிகண்டன் ஜி இருக்காரு சென்னை. சரி, நான் ரத்தனவேல் இவங்க 2 பேரும் இல்லை. இல்லைன்னா மணிகண்டன் வந்துருங்க சார். மணிகண்டன் சார் சென்னையா? வாங்க. சென்னை. கேமரா ஆன் பண்ணிருங்க. கேமரால இல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு தரலாம். கொஞ்சம் ஸ்பீடா பேசிட்டீங்கன்னா வாய்ப்பு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். மணிகண்டன் சார் லைன்ல வரலையா? வரல. ஓகே. அடுத்தது வந்து சார் வணக்கம் சார். முருகன் சார் வந்துட்டாங்க. சார் வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். குருநாதருக்கு வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஆண்டு போனதே தெரியல. மறுபடியும் பாத யாத்திரை வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லோரையும் சந்திக்கிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷமும் இருக்கு. அந்த நாளுக்காக ரொம்ப ஆவலா காத்திருக்கிறேன் சார். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. நாங்களும் உங்களோட கம்பீர இசைக்காக காத்துட்டு இருக்கிறோம். நன்றி சார். நன்றி சார். ஆமா, இந்த இடத்துல மணிகண்டன் சாரை பத்தி நானும் ஒரு வார்த்தை சொல்லணும். அவரு வந்தாரு, அமைதியா வந்தாரு, சத்தம் இல்லாம வந்த மாதிரி இருந்தது. வந்து அந்த இதை எடுத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ஒரு பாட்டு கிளப்புனாரு பாருங்க. டேங்கப்பா, மைக்கெல்லாம் தோத்து போயிடும். அது பிரமாதமா இருந்தா அந்த பாட்டை திரும்பவும் கேட்கணும்னு சொல்லி நான் தமிழ் விழாவில் கேட்டேன். அதில் எடுத்துட்டு வர முடியும் சாருக்கு. மணிகண்டன் சார், இந்த தடவை நீங்க கம்பல்சரியா உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வர்றீங்க. கிளம்பிட்டாரா? சரி, பரவாயில்ல. இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வர்றீங்க. வீட்டுக்காரம்மாவோட வர்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வர்றீங்க. சம்பத் சிவா சார் வாங்க. சம்பத் சிவா சார் இருக்கீங்களா? சார் வணக்கம். வந்துட்டேன். வணக்கம் சார். அனைத்து குடும்பங்களுக்கு வணக்கம். இந்த ஒரு வருஷம் வந்து நம்ம டைம் போனதே தெரியல. நம்ம எப்போ பாத யாத்திரை வரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இதுல பாத யாத்திரை குழுவில் வந்து ஒரு போட்டோவோட கேட்டிருந்தாங்க. குருநாதரை எப்போ பாத யாத்திரை ஆரம்பிக்கிறீங்க, நாங்க ஒரு 48 நாள் மாலை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க இப்ப இந்த டேட் அலௌன்ஸ் பண்றது அவங்களுக்கும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா 48 நாள் சில பேர் மாலை போடுவாங்க. வேறமே இது வந்து நம்ம எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்படா எல்லாத்தையும் நேரடியா சந்திப்போம், இவ்வளவு ஒரு நீர் வந்து இவ்வளவு குயிக்கா வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு அப்படிங்கிறது. இந்த தளத்துல போயிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். தேங்க்யூ சார். ரத்னவேல் வந்துருச்சு சார். வந்துட்டேன் சார். கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குது இல்ல?
சார் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பாத யாத்திரை போவீங்க. பட் வந்து என்னால ஒவ்வொரு தடவையும் கூட நடந்து வர முடியாது. பட் நான் கூடவே தான் இருப்பேன் ஒவ்வொரு வருஷமும். ஏன்னா தேவையான பின்னால இருந்து செய்யக்கூடிய ஹெல்ப் பிளஸ் வந்து வேற ஏதாவது தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். கடந்த 4 வருஷமா இல்ல, அதுக்கு முன்னால இருந்தே அதே தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இந்த பேக் எண்ட்ல செய்யக்கூடிய வேலைகள் இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த வகையில ஆல்ரெடி வந்தவங்க இருப்பீங்க நிறைய பேர். இந்த வருஷம் நம்ம அதான் பண்ண போறோம். சார் வந்து தெளிவாவே சொன்னாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி போக போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அப்ப ஆல்ரெடி போயிட்டு இருந்தவங்க போன வருஷம் பண்ணதுலயோ அல்லது நம்ம ரெகுலரா பண்ற விஷயத்துங்களை தான் நம்ம பண்றோம். அப்ப அதுல ஏதாவது குறைகள் இருந்திருந்தாலோ அல்லது வந்து வேற ஏதாவது நமக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது விரும்பி இருந்தீங்கனாலோ, ஏன்னா நம்ம தான் பேக் எண்ட்ல வேலை பார்க்குறோம். அப்ப அது மாதிரியான சஜஷன்ஸ் எதுவும் கொடுக்குறீங்க அப்படின்னு இருந்தாலும் நீங்க தாராளமா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணலாம் அல்லது சொல்லலாம். அதுக்கான அந்த குரூப் போட்ட உடனே நிர்வாக குழு எல்லாமே சொல்லுவாங்க. அது யார் பொறுப்பாளரோ அவங்க கிட்ட முதலே இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குறைகளை மேம்படுத்துறதுங்கிறது சரி பண்றதுங்கிறத விட செஞ்சிட்டு இருந்த செயல்களை இன்னும் கொஞ்சம் நல்லபடியா மேம்படுத்தி ரொம்ப வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை பண்ணுவோம். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு நடந்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ அது அடுத்த வருஷம் வரும்போது அவங்களுக்கு நிச்சயமா அவங்க வேண்டியிருந்த அந்த காரியங்கள் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நிறைய பேர்த்துக்கு. அந்த வகையில கூட வந்து நானும் ஹெல்ப் பண்றதுல ராமருக்கு அணில் ஹெல்ப் பண்ண மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிறிய உதவி அப்படிங்கிறது நடக்காட்டியும் நம்மளால முடிஞ்ச ஒரு சிறிய உதவி தான் ஒவ்வொரு வருஷமும் பண்றோம். அதுல என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுப்போம். அப்போ இந்த வருஷமும் போன வருஷம் என்னதுக்கான அந்த பலன்கள் எல்லாம் கிடைச்சு இந்த வருஷமும் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் இதை வந்து மேற்கொள்றோம். எல்லாத்தையும் நிச்சயமா நம்ம நேர்ல சந்திக்கலாம். நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கான அந்த பயணம் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். ரொம்ப இனிமையா இருக்கும். வந்து கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு முருகனோட அருளை பெறுவோம். நன்றி. இந்த இடத்துல இவர் அணில் கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட முருகனுக்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மயில் வாகனமா தேவைப்படுது. இங்க இவர் மயில் வாகனமா தான் நம்ம கூட வர்றாரு. கூடவே இவர் வேல் தாங்கிய மயிலா இருக்க போறாரு. ரத்தினவேல். அவ்வளவுதான் சார். அடுத்தது துரைபாண்டி சந்தியா சார் வாங்க. வந்திருக்காரு சார். சந்தியா மேடம் எடுத்துறேன் சார். சந்தியா மேடம் வாங்க. அடுத்தது கொடுத்துறேன். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். துரைபாண்டி சார் எடுத்துட்டாரு. சந்தியா மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. துரைபாண்டி சார் நீங்க பேசுங்க. அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. துரைபாண்டி சார் எடுத்துட்டாரு. நான் அவர் கவனிக்கல. வாங்க வாங்க சார். துரைபாண்டி சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாத்துக்கும் வணக்கம் சார். சாரி சார், எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால 1 மணி நேரம் ட்ரை பண்ணி தான் வந்திருக்கேன். வருஷம் ஆச்சு, இங்கேயும் டைம் 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. மன்னிக்கணும் தாமதத்துக்கு. நமது பழனி பாத யாத்திரை குழுவின் குருநாதர் மற்றும் உடன் தொடர்ந்து நடந்து அதை உருப்படிகரமாக பயன்பாட்டில் கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா எல்லாரையும் முருகனுடைய பக்தி பேரர்களை பெற்று இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா அது எல்லாம் ஐயாவோட ஆசீர்வாதம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோ வர மாட்டேங்குது சார், ஆடியோ மட்டும்தான். எதுனாலும் சொல்லிடுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் மிகவும் சிறப்பாக ரொம்ப நல்லபடியாக பண்ணலாம்ன்றது என்னுடைய ஆசை, ஐயாவோட ஆசையாக தான். அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்றீங்களோ அந்த உத்தரவுக்கு வேலை செய்ய தயாரிங்க. வணக்கம் எல்லாத்துக்கும். சொல்லுங்க. நன்றிங்க. இந்த இடத்துல துரைபாண்டி சாரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன். அதாவது பேக் எண்டில் லாஸ்ட் டைம் இருந்து நமக்கு உணவு சப்ளை எல்லாம் பண்ணிட்டு ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து நடந்து வந்தார். அவர் அதையே ரொம்ப அதிசயமாக பேசினார். அதே மாதிரி ஏன்னா நடந்தது முதல் டைம் நடந்தது, அதனால ரொம்ப அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. நானே நடந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டுக்காரம்மா ரொம்ப பக்திமான். அவங்க வந்து முரட்டு முருகன். அவங்க கூட ஒரு தடவை நம்ம கூட நடந்து வந்தாங்க. நம்ம டீமில் முரட்டு முருகன் வந்திருந்தாங்க. பார்ப்போம் இந்த டைம் எப்படி வர்றாங்க என்னன்னு தெரியல. நன்றி சார். அப்படியே கேரி ஆன் பண்ணுங்க. சந்தியா மேடம். ஓகே சந்தியா மேடம் வாங்க சார். துரைபாண்டி சார். துரைபாண்டி சார் நாளை உங்களோட நான் தனியா கூப்பிடுறேன். நல்லது சார். நல்லது சார். நல்லது. ஓகே. வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கலந்துக்கணும் தான் ஆசை. ஆனா என்னோட உடல்நிலை சரி நடக்க முடியாத அளவுக்கு இருக்கு. சார் சொல்லுவாரு, லெட்டர் பார்த்தா இனிப்பு, புட்டு வாயில போட்டாதான் அதோட இனிப்பு தெரியும்னு. அதனால நீங்க எல்லாரும் கலந்துக்கிறத அன்னைக்கு எனக்கு மனசு பூரா அங்கதான் உங்களுக்கு இருக்கும். அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் அந்த அனுபவத்தோட அருமை தெரியும்பாங்க.
அதனால நீங்க எல்லாரும் அந்த பாத யாத்திரை போற அன்னைக்கு என் மனசோட நானும் உங்களோட நடந்து வந்துகிட்டு இருப்பேன். அனைவருக்கும் நன்றி. ஆசை தம்பிஜி இந்த இடத்துல கூப்பிடலாம். இந்த இடத்துல சந்தியா மேடம் போல இருக்கவங்களுக்கான ஒரு பதிவை இப்ப பண்றோம். உங்களுக்காக வந்து தனி கார் சேவை பதிவு உள்ளது. எந்தவித எக்ஸ்ட்ரா கட்டணமும் இல்லாமல் கார் சரி சேவையே சார், நான் வர்றதுக்கு ட்ரை பண்றேன் சார். இந்த வருஷம் கட்டாயம் வர்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா என்னால 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். அதுக்கு மேல நடக்க முடியாது. கடைசி நேரத்துல கார் சேவை பதிவு செய்யப்பட மாட்டாது. மினிமம் 1 மாசத்துக்கு முன்னாடி பதிவு செய்ய வேண்டும். சரி சார், நன்றி சார். அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்ல. ஓகே, நன்றி மேடம், நன்றி. உங்களுடைய உற்சாகமும் ஒத்துழைப்புமே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. பழனிவேல் சார். மேடம் யாரா சொன்னீங்க? ஓகே, பழனிவேல் சார் பேசுங்க. அடுத்தது ஓகே 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 பழனிவேல் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பாத யாத்திரைக்கு கண்டிப்பா வருவேன். இன்னும் 3 பேரை கூப்பிட்டு வர முடியுமான்னு தெரியல. அவங்க கிட்ட நாளைக்கு பேசிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவேன். கண்டிப்பா நான் வருவேன் நிச்சயம். ஆனா 3 பேருனா என் மகனும் மருமகள் மனைவி அப்படி வர மாதிரி அவங்களோட பேசிட்டு நான் நிச்சயம் வருவேன். நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஆசை தம்பி சார், யாராவது பேசுறவங்க கேமரா ஆன் பண்ணியிருக்கேன், நான் மிஸ் பண்ணிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பா கொஞ்சம் கேமரா டவுன் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் தெரியல. ஓகே ஓகே, கண்டிப்பா வந்துரும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கார் சேவைக்கு நான் என்னுடைய காரை தரத்துக்கு ரெடியா இருக்கேன். இது ஏன்னா என் கார் சும்மாதான் போகும். நான் வந்துட்டேன்னா நான் நடைபாதை வரும்போது அது யாருக்காவது உதவிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை எப்பதான் கேட்கறது இன்னைக்கு முன்பதிவு சந்தியா மேடம். ஓகே ஓகே. அப்புறம் நம்ம இன்னைக்கு சிஆர் டிஜிஎல் குரூப்ல நம்ம ஒரு ஜாதகம் போட்டிருந்தோம். அதுக்கு அவங்க ஒரு மனக்குழப்பம் செய்யறதுக்கு அந்த ஜாதகம் ரொம்ப மனக்குழப்பமா இருக்குன்னாங்க. நம்ம இந்த குழுல வேண்டிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அவங்க சார்பாகவே இந்த குழுல எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். இந்த நேரத்தில் ஆசை தம்பி சாரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். லாஸ்ட் டைம் நினைக்கிறேன் அவங்க வந்திருந்தப்ப அவங்க துணைவியார் வந்து நடக்க முடியல. ஆனாலும் அவங்க கூடவே பாத யாத்திரையில் ட்ராவல் பண்ணாங்க. நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி வந்து நான் அன்னைக்கு அந்த காலையில் நான் அவங்களை நல்லா கவனித்தேன். மண்டபத்தில் வந்து பார்க்குறேன், காலை வந்து மடக்க முடியாமல் அப்படியே நீட்டி உட்காந்துருந்தாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலையும் அந்த பாத யாத்திரையில் கலந்துக்கணுங்கிற மாதிரியான அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்தது பாருங்க. அது உண்மையிலேயே பெரிய விஷயம். அநேகமாக இப்போ நல்லா நடந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் முருகனுடைய திருவருள் எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமான மழையாக பெய்யட்டும். நன்றி. அப்படியே கன்டினியூ பண்ணுங்க சார். ஓகே, அருணாஜோதி மேடம் சொன்ன முன்பதிவுல ரொம்ப முன்னாடி முன்பதிவு பண்ணவர் இவர். கோகுல பண்ணுவாரு, அதுக்கு முன்னாடி பண்ணிட்டாரு. அதற்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப வந்து அடுத்ததுல நம்ம வந்து இளைஞரணி தலைவரை கூப்பிடுவோம். யுவராஜ், யுவராஜ் இருக்கீங்களா? யுவராஜ் யுவராஜ் இல்லைன்னா வந்துருங்க, கார்த்திக் வேலு வந்துருங்க. வேலு கார்த்திக். யுவராஜ் இல்ல சார், கொஞ்சம் மூத்த இளைஞர் வீரமணி இருக்காரு. வீரராஜ் வருவார். கொஞ்சம் மூத்த இளைஞர் அவர் இருக்காரு. மூத்த இளைஞர் அணி செயலாளர் வருவார். பேசுங்க வேலு கார்த்திக். ஓகே சார், ஓகே சார். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கின் 2 காலம் தோன்றும், முருகா என்று ஓதுவார். அனைவருக்கும் வணக்கம். வருஷம் முருகனோட திருவருளும் குருவோட திருவருளும் இனிதே நிரம்ப கிடைக்குது. அதே மாதிரி இந்த வருஷமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் தவறாம வரணும் அப்படின்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். மேட்டுப்பாளையம் மகேஸ்வரி இருக்கீங்களா? வணக்கம் சார். வாங்க. குருநாதருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிஆர் குழு பாத யாத்திரை வருஷம் மிக சிறப்பா போகும். அதே போல இந்த வருஷமும் எல்லாரும் சிறப்பா கலந்துட்டு சிறப்பா போகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம
குழுல சேர்ந்த நிர்வாகி குழு உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பாத யாத்திரை மிக சிறப்பா பிளான் பண்ணி பக்காவா கொண்டு போவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதுல எந்த குறை சொல்ற மாதிரியும் இல்லை. அதே போல இந்த வருஷமும் சிறப்பா இந்த குழு, அதாவது பாத யாத்திரை நல்லபடியா நடைபெறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பா 2 மாசத்துக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நானும் வந்துருவேன் அப்படிங்கிட்டு நினைக்கிறேன். நன்றி சார், தேங்க்யூ. நிச்சயமா. மகேஸ்வரி மேடம், கண்டிப்பா நீங்க வர்றீங்க, நடக்கிறீங்க, நடக்க முடியும் உங்களால. கண்டிப்பா சார், வந்துருவேன்ற நினைப்பு இருக்கு சார் ஆமா. எனக்கு. வாங்க மேடம், கண்டிப்பா வாங்க. தேங்க்யூ சார். நன்றி கோவை தேவி, ரேணுகா தேவி இருக்கீங்களா? வணக்கம் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். வருஷம் நம்மளோட பாத யாத்திரை வந்து மிகச்சிறப்பா ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு அந்த முருகர் வந்து அருள் புரிகிறாரு. அதே மாதிரி இந்த வருஷமும் நம்மளோட பாத யாத்திரையில எல்லாரும் வந்து முருகனோட அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க சார். நன்றி. நன்றி நன்றி. மோகன் நடராஜன் சார், இந்த இடத்துல உங்களை பத்தி சொல்லணும் சார். போன தடவை ஆர்வ கோளாறுல நடந்து சாப்பாடு போடுற இடத்தையும் தாண்டி 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டாங்க. அப்புறம் போய் பிடிச்சுக்கிட்டு வந்தேன். ரொம்ப கடமையெல்லாம் ரொம்ப கடமை தான். ஆமா, ரொம்ப உணர்ச்சி வசமாயி சாப்பிடுற இடத்தை தாண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாட்டு கண்ணை மூடிக்கிட்டு. கொஞ்சம் விட்டு இருந்தா முத நாளே கோயிலுக்கு போயிருப்பாங்க. இதுல ஸ்பெஷலா கணேஷ் எல்லாரும் மொபைல பாருங்கன்னு சொல்லிருங்க. மொபைல், ஆமா ஆமா. நீங்க பாருங்க, இப்போ ஒரு மேடம் ஆமா, அப்பப்ப குரூப்ப பாத்துங்க, இல்லன்னா எல்லா இடத்த தாண்டி போயிருவீங்க. அதாவது நீங்க உங்க உடல் எவ்வளவு பலமா இருந்தா வேகமா போறது முக்கியம் இல்ல. அங்கங்க இளநீ ஸ்பாட் இருக்குது, நிறைய நொங்கு ஸ்பாட் இருக்கு. மிஸ் பண்ணாம லொகேஷனை ஃபாலோ பண்ணி ஸ்பீடா போங்க. ரத்ன வேணும் இருக்கு, அப்படி இல்லைங்க, பிரச்சனை இல்லை. ஆமா, சூடான கார பஜ்ஜி இருக்கு. எல்லா ஸ்பாட்லயும் கலந்துக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நெல்லிக்காய் ஸ்பாட் இருக்கு சார். நெல்லிக்காய் மிஸ் பண்ணா கூட பேக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடலாம் சார். இதெல்லாம் இளநீ வெட்டுற இடத்துல வேணும், எடுத்துடலாம். எல்லாருமே ஸ்பாட்டை மிஸ் பண்ணக்கூடாது, டீமை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் உட்காந்து பேசுவோம். அங்க நீங்கெல்லாம் நிறைய தத்துவம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நிறைய லேர்ன் பண்ணிட்டு போலாம். குரூப்போடவே நீங்க ஒருமித்து பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது வந்து இப்ப நம்ம எங்க யார், ஒரு நிமிஷம் சார். மோகன் சார் பேசிட்டீங்களா? மோகன் நடராஜன் சார். மோகன் நடராஜன் சார். வணக்கம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். பாத யாத்திரையில் இப்போதான் ஒரு வருஷம் போய் அடுத்த வருஷம் வந்து டக்குன்னு வந்த மாதிரி இருக்கு. குருநாதரை சந்திக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்கு. மறுபடியும் அனைத்து சொந்தங்களையும் நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். நம்ம நண்பர்கள் வந்து புது நண்பர்களை கூட்டிட்டு வர பாத யாத்திரையில் கலந்துக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிங்க. அதான் சார் என்னோட வேண்டுதலாக வச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி. சக்தி கணேசன் வந்துட்டாரு. வா சக்தி கணேசன் சார். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். இந்த பாத யாத்திரை நிகழ்வு என்பது ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒரு வாரமா நெய்வேலியில இருந்து ஒரு 5 பேர் 6 பேர் எப்ப சார் நம்ம ஐயாவுடைய பாத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு, போன ஆண்டு வந்து பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்திருந்தார் நெய்வேலியில இருந்து. அவரு ஒரு 2 பேர், இப்ப நம்ம சைட்ல இருந்து ஒரு 3 பேர் அப்படின்ற மாதிரி இப்ப எம்ஜிகே சார் சொன்ன மாதிரி நம்ம நண்பர்களையும் இதுல இணைக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு கொடுப்பனை. நம்ம குருநாதர் கூட பயணிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய, அது ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல் மாதிரி இந்த பாத யாத்திரை வந்து ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் இதை வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்றத விட, இப்ப எம்ஜிகே சார் சொன்னாங்க, நம்ம பாத யாத்திரையில வந்து நிறைய இடத்துல நம்ம பொது இடங்கள்ல வந்து சந்திச்சு பேசும்போது ஜோதிடம் சார்ந்த, ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணம். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முருகப்பெருமான் அப்படின்றவரும் ஒரு வகையில குரு. அவருடைய பக்தர் அப்படின்னு சொல்லும்போது அவரையே நம்ம குருவா அடைஞ்சிருக்கோம். அப்ப அந்த இடத்துல நமக்கு நிறைய அனுபவங்களும் இன்னும் நிறைய நம்மளை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குது அப்படின்றது இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். யாரும் இந்த நிகழ்வை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். அனைவரும் பயன்படுத்திங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சக்தி கணேசன். முருகன் சார் அப்படியே கூப்பிட்டேன், பேசிட்டீங்கன்னு நினைச்சிட்டு விட்டேன். வாங்க முருகன் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. நம்ம எல்லாம் கூடி ஒரு சொந்த பந்தம், உறவு, திருமணம், ஒரு விசேஷத்துக்கு போற மாதிரி நம்ம குரூப்பினுடைய எந்த நிகழ்வா இருந்தாலும் நம்ம கலந்துக்கும் போது அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் ஏற்படுது. அதே நிலையில
முருகன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. கேட்டதை கொடுக்குறவன். கிட்டத்தட்ட நான் வடபழனி முருகனை 1978 79 அவன் கூட உறவாடிங்கிறேன். கேட்கறதெல்லாம் கொடுத்துருவான். என்னுடைய கிளையண்ட் அல்லது நம்ம தளத்தில் பதிவிடக்கூடிய உடல்நலம் இல்லாதவங்க, நிறைவேறாத விஷயங்கள், திருமணங்கள், இதெல்லாம் கூட போய் அவங்ககிட்ட சொல்லுவேன். அவன் எப்படி என்ன பண்றான் அப்படின்றது நமக்கு தளத்திலேருந்து பதில் வராததுனால தெரியறதில்ல. ஆனா நேரடியா என்னுடைய தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்குறான். அதே போல பழனி முருகன் கிட்ட நான் ஒரு 3 வேண்டுதல் வச்சேன். அதுல 2 சக்சஸ் பண்ணி கொடுத்துட்டான். இப்ப 1 தான் இருக்குது. அந்த 1ஐயும் கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையிலேயே ஒரு தெய்வ சக்தியை நாம நம்பணும். அற்புதமா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆசை தம்பி சார் கேட்டாரு, அதையும் கொடுத்துட்டான். அவர் கூட ஒரு பயணிச்சது நம்ம குரூப்ல இருந்து அவர் நமக்கு கிடைத்த ஒரு நல்ல அற்புதமான நண்பர். அதுபோல அவருடைய வேண்டுதலையும் கொடுத்துருக்கிறான். எனக்கும் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறான். இப்போ இந்த கடந்த ஒரு 3-4 மாதங்களில் அது இன்னும் கொஞ்சம் சரியா எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பான்னு நினைக்கிறேன். நம்ம குருநாதரை போய் ஒரு நாளைக்கு நான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியல. ஏதாவது ஒரு வேலை வந்து முடியாம போகுது. பேரம் பேத்தி 2 பேரையும் விட்டுட்டும் வர முடியல. இப்படி ஒரு சூழ்நிலையில இக்கட்டா மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அதாவது அன்பு தொல்லைகள் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிக்கிறான். அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற நான் கண்டிப்பா பாத யாத்திரைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். தம்பி சார்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், ரத்னவேல் ஐயா கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரி ட்ரை பண்ணலாம் ஐயான்னு ரத்னவேல் ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் எப்படி என்ன முடிவு பண்ணுறாருன்னு தெரில. குடும்பத்தோடு வந்தாருன்னா அவர் வருவார் இல்லையா. ட்ரெயின் புக் பண்ணுறவங்க யார் கூடயாவது சேர்ந்து ட்ரெயினில் புக் பண்ணிட்டு வரலாம் இந்த முறைன்னு யோசனை பண்ணின்னு இருக்கிறேன். கண்டிப்பாக நான் பழனி பாதிராயத்துக்கு வந்து எல்லோரையும் சந்திப்பேன். எல்லோரையும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். நம்ம பாத யாத்திரை நல்லா சக்ஸஸ் ஆகணும். நம்ம குழுவினுடைய ஒரு நல்ல அற்புதமான நிகழ்வு இந்த பாத யாத்திரை. வருஷம் பிறந்துதா கோயிலுக்கு போகணும். யாருமே கோயிலுக்கு போகலன்னா கூட ஜனவரி மாதத்தில் நம்ம ஐயா தலைமையில் போயிட்டு, குருநாதர் தலைமையில் போயிட்டு, குருவை போயிட்டு, இது ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த மாதிரி நிகழ்வுல எல்லோரும் நாம கலந்துக்கணும். எல்லோரும் எல்லாமும் நாம பெறணும்னு முருகனையை வேண்டிக்கின்னு ஐயாவனுடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நம்ம பூவேஸ்வரன் என்கின்ற யோகேஸ்வர லிங்கம். அனைவருக்கும் வணக்கம். போன முறை கலந்துக்க முடியல, நிறைய வருத்தங்கள் இருந்தது. இந்த தடவை எனக்கு டைமிங் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது எப்படி சாதகமா ஆகும் அப்படிங்கிறது உங்கள் கையில தான் இருக்கு. கரெக்டாக சஷ்டி அந்த அன்னைக்கு நீங்க 23ஆம் தேதி போட்டிருக்கிட்டு சஷ்டி, அதுக்கு அடுத்த நாள் வந்து சப்தமி, அஷ்டமி வருது ஞாயிற்றுக்கிழமை. கொஞ்சம் எனக்கு கன்வீனியன்டான டைமாக தான் இருக்கு அப்படிங்கிறது தோணுது. இறை பிராப்தம் எல்லோரும் எப்படி எண்ணங்கள் ஓட்டங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நானும் கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் சந்திக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இப்போ குழந்தை வேலப்பர் கோவிலிருந்து வரணும்னு தான் ஆசை. எப்படி சுச்சுவேஷன் அமையுது அப்படிங்கிறது தெரியல. என்னுடைய பங்களிப்பும் என்னால் முடிஞ்சா கண்டிப்பா வந்து அந்த பங்களிப்புல கலந்துக்கணும், நல்லா நிறைய பேருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அபிமானம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இறை பிராப்தத்தின் மூலியமாக அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நன்றி. நன்றி சார். சுபஸ்ரீ இருக்கீங்களா மேடம்? சார் சம்பத் சிவா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. அத பார்த்துட்டேன். செகண்ட் ரவுண்ட் வந்துருங்க. அது சுபஸ்ரீ இருக்கீங்களா? ஏன்னா இப்ப நிறைய நியூ ஜாயின் ஆயிட்டாங்க. லேட்டாக கொஞ்சம் பேச வரவங்க வீடியோல வந்துருங்க. பேசும்போது வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம். அப்பதான் நான் கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். டாக்டர் கௌதமன் சார் அதான் அவங்க வர. இப்ப சுபஸ்ரீ இல்லைன்னா நான் லைனா அடுத்ததுக்கு வந்துருவேன். அவங்க இல்லை. ஓகேவா? இருக்கீங்களா? அவங்க இருந்தாலுமே பேசுறதுக்கு தயங்குவாங்க. அதன் அடிப்படையில் இப்ப கை ரைஸ் பண்ணதுல கௌதம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதாங்க சார்? இப்பதான் போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சு. சட்டுன்னு சீக்கிரம் போயிடுச்சு. திருப்பியும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. முருகனை நடந்து சென்று பாதம் பணிவோம். நன்றி.
நன்றி கௌதம் சார். அடுத்தது துரை பாலாஜி வாங்க. துரை பாலாஜி சார் அன்மியூட் பண்ணிக்கிங்க. ஹலோ, வணக்கம் சார். சார் கேக்குதா சார்? கேக்குது. ஹலோ, கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது சார். வணக்கம் சார். சார் நான் இந்த முறை வர்றது ஃபர்ஸ்ட் முறையா வரேன். நம்ம எல்லாத்துலயும் பயணிச்சிருக்கிறேன். நான் இந்த பாத யாத்திரையில நான் இது வரைக்கும் வந்ததில்லை. இந்த தடவை வரணும்னு முயற்சி பண்றேன். இப்போ நான் இதுக்கு ஜூம் மீட்டிங் கேட்டால் தான் வந்தேன். தேதி எனக்கு தெரியல. தேதி எனக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க நாளைக்கு நம்ம குரூப்ல வந்துட்டே இருக்கோம். நீங்க நான் வந்த உடனே போட்டுருங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. குருநாதருக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. அடுத்து மேச்சேரி தினேஷ் சார். கேக்குதுமா? என்னால் கேமராவில் வர முடியல, இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. பாத யாத்திரைக்கு கண்டிப்பாக வரேங்க. நானும் ஐயா கூட பயணிக்கிற ரொம்ப நாளாக தை மாதம் எப்போ வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாத யாத்திரை இதுக்கு முன்னே நம்ம ஊர்லேருந்து போயிருக்கோம் 150 கிலோமீட்டர். இருந்தாலும் எனக்கு இது ஸ்பெஷலாக இருக்கும் ஐயாவோட போகிறது அப்படிங்கிறத ரொம்ப ஆவலாக நாங்களும் மேட்டூர்லேருந்து கோவிந்தராஜனும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வரேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. ராஜன் கணேசன் சார். சார் அனைவருக்கும் வணக்கம். சார் கேக்குதா சார்? நல்லா கேக்குது சார். ஓகே. லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு புதுவிதமான அனுபவம். ஏன்னா நான் பாத யாத்திரை பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அதனால ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் பாத யாத்திரைக்கு ஒரு குடும்பமா போறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி சார். நன்றி. முத்துசாமி வாங்க, கோயம்புத்தூர் முத்துசாமி. கேட்கலையா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஏறுமையில் ஏறிவிலை ஆடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடும் சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளிய மனமுணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று முருகப்பெருமானை வணங்கி எல்லா வருஷமும் சந்தோஷமாவும் எல்லா விழாவிலையும் நான் கலந்துக்கிறேன். பாத யாத்திரையில நான் கலந்துக்கிட்டதுல எல்லாருமே என்னை ஸ்பெஷலா கவனிச்சுக்குவாங்க. அதுல எதுவும் என் குழந்தைக்காகவே ஸ்பெஷலா கவனிச்சுக்குவாங்க. எல்லாருக்கும் என்னை தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருந்திருக்காது. புதுசா வர்றவங்களுக்கு என்ன என்னை தெரியாம இருக்கலாம். அதே மாதிரி நம்ம தமிழ் சொந்தங்கள், அஸ்ட்ரோ டிஜிஎல், ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் எல்லா வரமும் பெற்று நல்லா வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அதாவது எந்த குறையும் இது வரைக்கும் இருந்ததில்லை. நான் வந்த வரைக்கும் பெருசா இல்ல, எந்த குறையுமே இருந்ததில்லை. எல்லாமே நல்லபடியா இருந்தது. சாப்பாட்டுல இருந்து தங்குறதுல இருந்து எல்லாமே நல்லாதான் இருந்தது. எந்த வருஷமும் எந்த குறையும் இல்லை. மண்டபம் மட்டும் தமிழ் விழாவுக்கு வந்தப்போ பாத்ரூம் வசதி கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதை மட்டும் மண்டபம் பேசும்போது, ஏன்னா எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகணும், அதனால பாத்ரூம் வசதி மட்டும் பார்த்து ரெடி பண்ணா போதும். மற்றபடி எந்த குறையும் இல்லை. அனைவருக்கும் நன்றி. நன்றி. முத்துசாமி அவர்கள் வாயாலேயே இந்த நிறைவு விழா அன்னைக்கு அதை பத்தி சொல்ற கேட்டு நாங்க வெயிட் பண்றோம். உங்களுடைய பதிலை காத்துட்டு இருக்கிறோம். அடுத்தது ஜெயபாலன் சார், சென்னையில இருந்து இருக்கீங்களா? இருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். குருவுக்கு வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இப்பதான் வந்துட்டு போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு வருஷம் வந்ததே தெரியல. இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் நம்ம எல்லாரும் இணையிறோன்றது ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா குடும்பத்தோட வரணும் சார். போன முறை என் ஒய்ஃப் மட்டும் வர முடியல, அவங்களால வர முடியாத சூழ்நிலை. கடைசி நேரத்துல டிக்கெட் போட்டு அவங்க கேன்சல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த முறை கண்டிப்பா எல்லாருமே கலந்துக்குவோம் சார். எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா வந்துடும் சார். சார் இன்னைக்கு நைட்டே டிக்கெட் போட்டுருங்க. உங்களுக்காக தான் எல்லாம் டேட்டா முன்னாடியே கேன்சல் பண்றது பின்னாடி பண்ணிக்கலாம். முதல்ல பண்ணிக்கலாம் சார். ஷூர் சார். ஆமா பண்ணிருங்க. சரிங்க சார். டிஎம்எஸ் சார், டிஎம்எஸ் வாங்க. ஐயா
சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. முருகப்பெருமானை நினைக்க நினைக்க ரொம்ப தித்திப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். 2004 நான் முத 6வது படிக்கும் போது முருகனுடைய அருளால என்னுடைய வீட்டு ஓனர் வந்து கூட்டிட்டு போனாரு பாத யாத்திரை. ரொம்ப அழுது புலம்பி கூட்டு போனாரு. ஃபர்ஸ்ட் பெரம்பையும் ஒரு துண்டையும் கொடுத்தாரு. இன்னமும் அந்த துண்டு என்கிட்ட இருக்கு. அது கிழிஞ்சு போச்சு, இருந்தாலும் அதை தான் பாத யாத்திரைக்கு பயன்படுத்திட்டு வரேன். எப்பயுமே அது கூட முருகனே வர்ற மாதிரி. ரொம்ப அதாவது பாத யாத்திரையோடைய சிறப்பை சொல்லி மாளாது. அது ஐயா கூட போறதுன்றது வந்து அது ஒரு மகுடம் மாதிரி. அது ரொம்ப உன்னதமான விஷயம், சொல்லி புரியாது. அதனால யாரும் தவற விட வேண்டாம். லாஸ்ட் டைம் வர முடியாத சூழ்நிலையில இருந்து கண்டிப்பா அந்த முறை ட்ரை பண்றீங்கயா. ரொம்ப சந்தோஷங்கய்யா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி டிஎம்எஸ். இப்ப கடைசி 5 மணித்துளிகள்ல இருக்கிறோம். பேச விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கிடையில சம்பத் சிவா ஏதோ இடையில பேசணும்னு விருப்பப்பட்டார். இருக்காரா சம்பத் சிவா? வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பூபதி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணாம பேசலாம். பூபதி சார் பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தேதி அறிவிச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கார் ஓட்டிட்டு வரும்போது நினைச்சுக்கிட்டே வந்தேன், சார் வந்து நம்ம தமிழ் இதுக்கு வரவே மாட்டேங்கிறாரு, என்ன மேடம் பண்ணலான்னு நினைச்சேன். இன்னைக்கு சார் நேர்லயே தரிசனம் கொடுக்குற மாதிரி முருகன் பண்ணி விட்டாரு. இல்லைன்னா வசியம் வைக்கல வேற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கொல்லிமலைக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன். ஏதோ ஒரு வசியம் கிசியம் வச்சு விட்டுலாமா, வெள்ளிக்கிழமை ஆனா தமிழ் சொந்த விழாவுக்கு வந்தே தீரணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடலாம் மேடத்துக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு முருகன் வர வச்சுட்டாரு. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சனி ஞாயிறாக அமைந்ததுலயும் எனக்கு அந்த 1ஆம் தேதி இல்லாம 24ஆம் தேதி அமைந்ததுல மிக்க முருகன் எனக்கு வழி காட்டிட்டார். கன்ஃபார்ம்டு நான் வர்றது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டு என்னுடைய நண்பர்களையும் கூட்டிட்டு வரலான்னு சொன்னதுல இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் 2 பேர் முருகன் பக்தர்கள் இருக்காங்க, அவங்களையும் கூட்டு வரதுக்கு முயற்சி பண்றேன். நமது பாத யாத்திரை மிக சிறப்பாக முருகனர்களாலும் குரு அருளாலும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துகிறேன். நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். தனலட்சுமி, பெங்களூர் தனலட்சுமி சுவாமி அவர்கள் இருக்காங்களா சார்? அவங்க இருக்காங்க மேடம். மேடம் தனலட்சுமி சுவாமி அவங்க இல்லைன்னா வெங்கட் சார் வாங்க. வெங்கட், புளியம்பட்டி வெங்கட் அவர் இல்லையா? சரி, வேற யாராவது பேசணும்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரவிசுந்தரம் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு நிமிஷம் சார். வாங்க ரவிசுந்தரம் சார் வாங்க. வணக்கம் ஐயா. ஒருங்கிணைப்பாளரை எப்படி கான்டாக்ட் பண்றது? நம்பர் நாளைக்கு இந்த குரூப்ல எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்துடும் சார். நீங்க பாத யாத்திரையில சேர்றதுக்கு கேக்குறீங்களா இல்ல மத்த விஷயத்துக்கு கேக்குறீங்களா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் நான். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒன்றும் பயப்படாதீங்க. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான். உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருவோம். உங்களை கடைசி வரை வழி நடத்துவது இந்த குழுவின் தலைய கடமை. சார் நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது உங்களோட நம்பர் கேட்பாங்க சார். அந்த நம்பர் போட்டீங்கனாலே உங்களை குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க சார். சரி சரி. நீங்க இப்ப எந்த குரூப்ல இருக்கீங்க சார்? நம்மளோட தமிழா ஜோதி? நான் எதுலயுமே இல்ல. அந்த ஜூம் மீட்டிங்ல மட்டும் வருவேன், எந்த குரூப்லயும் கிடையாது நானு. அப்ப ஒண்ணு பண்ணுங்க சார். இப்ப மேடம் நம்ம இந்த நம்பர் கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க. தமிழ் சொந்தங்கள் கொடுத்துருங்க. யாரோட நம்பர் கொடுக்கலாம்? என்னோட நம்பர் கொடுத்துருங்க. நான் தமிழ் சொந்தங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் அப்டேட் பண்ணிடலாம். இப்ப சார் ஒண்ணும் இல்ல, இந்த நிகழ்ச்சியில இங்கேயே டைப் பண்ணிருக்கிறாங்க. அருணா ஜோதி மேடமோட நம்பர் வந்து ஒரு நண்பர் வந்து இதுல டைப் பண்ணிருக்கிறாங்க. நோட் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்துட்டு மெசேஜ் கொடுங்க. உங்களை ஒரு குரூப்ல போட்டுருவாங்க. அப்புறம் நீங்க எல்லா குரூப்லயும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? தஞ்சாவூர். நல்லது. நீங்க வணக்கம் ஜி, நான் சிவிஏ ஜோதி. என்னோட நம்பர் தான் கொடுத்துருந்தேன். நீங்க உங்களோட பேரு ஊரு அதை போட்டுட்டு தமிழ் குரூப்புக்கு மென்ஷன் பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களை ஆட் பண்ணிடுறேன். நன்றி. தவறாம அதை மட்டும் பண்ணிருங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்துடும். நன்றி சார். நன்றி சார். வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சார் கேட்ட மாதிரி புதுசா பயணிக்கிறவங்களுக்கு. சார் வெங்கட் வந்திருக்காரு சார். வெங்கட் வந்துட்டாருங்களா? வெங்கட் வாங்க. வெங்கட் குரு வணக்கம். கலங்காதிரு மனமே, நாளை நம் கனவுகள் நனவுகள் ஆகலாம், நலிந்த நினைவுகள் நம்மை விட்டு போகலாம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் வெங்கட் புளியம்பட்டி. எப்பொழுதும் போல கண்டிப்பா வந்து இந்த வருஷம் குடும்பத்தோட வரணும்னு சொல்லி இப்போ ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றதே எங்க வீட்டுல கேட்டேன், வரணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா தேவையான உதவிகளையும் தேவையோடு இருந்து செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி 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 சார். உங்க பஸ் கடைசி பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறோம் சார்.
இல்லைங்க, இந்த வருஷம் முதல் பஸ்லயே வரதா பிளான் பண்ணிட்டுங்க ஐயா. வாங்க வாங்க. யுவராஜ் வராம இருந்தாரு, வந்துட்டாரா இல்லையா? முடிச்சுக்கலாமா? வேற யாராவது பேசுறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னொரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் பங்கு பெறணுங்கிறது தான் நிகழ்ச்சியுடைய முக்கிய வடிவமைப்பு. யாரும் மிஸ் ஆக வேண்டாம். நான் கூப்பிட மறந்தவர்கள் இல்லை இறுதியா ஜாயின் சார் பண்ணவங்க தனலட்சுமி சுவாமி வந்துட்டாங்க. மேடம் வாங்க. வாங்க மேடம். தனலட்சுமி சுவாமி வாங்க. ஒன்மேன் ஆர்மி மாதிரி போன தடவை திவ்யாவோட சேர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தாங்க. மேடம் இருக்கீங்களா? தனலட்சுமி சாமி இருக்காங்க சார், அவங்க மியூட்ல இருக்காங்க. அடுத்து அவங்க வர வரைக்கும் வீரராஜன் சார் வாங்க. வீரராஜன் சார் வாங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார். என்ன சார் இருக்கு பேசுறதுக்கு? எனக்கு தான் நீங்க தான் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கீங்களே கைட் பண்ணி. நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம அந்த டைம் எடுக்க வேண்டாம், அதுக்கு மற்றவங்க பேசிட்டு தான் இருக்கிறது. ஆனால் என்ன ஒரே ஜாலியாக இருக்கு, பேசின உடனே எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறேன். ஒரே குஷியாகிடுச்சு. இன்னும் சின்ன பையன் சம்மர் வெக்கேஷனில் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் சார், எல்லாரும் பார்க்கலாம். நல்லபடியா நம்ம எல்லாருமே குழந்தை ஆகிறதுனால தான் குழந்தை வேலைப்பறல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். கண்டிப்பா 24 மணில முத்தி அடைஞ்சிருவோம். ஆமா ஆமா ஆமா, ஒரே ஜாலியா இருக்கு. இப்பவே எனர்ஜியா இருக்குது சார். தூக்கம் வர்றது எந்திரிச்சு உட்கார்ந்து என்ன சொல்றது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இப்பவே நடக்க ஆரம்பிக்கலாமான்னு தோணுது. வாங்க எல்லாரும் அந்த அன்னைக்கு ஜாயின் பண்ணிடலாம். வேற யாராவது அங்காள பரமேஸ்வரின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியல, பேசுறாங்களான்னு கேட்டு. கூப்பிடுங்க. அங்காள பரமேஸ்வரின்னு ஒருத்தர் இருக்காங்க, பட் ஆடியோ வீடியோ இல்ல. இருந்தாங்கன்னா பேசுறதுன்னா பேசலாம். பழனி அம்மாள் ஒருத்தர் இருக்காங்க. தனலட்சுமி, விஜயானந்தன், நம்பி, விஜயானந்தன், கோபி கிருஷ்ணன், கலிய பெருமாள், வைத்தியலிங்கம். வணக்கம். வாங்க கோபி கிருஷ்ணன். கோபி கிருஷ்ணன், இது முதல் முறை. சார் பேசுங்க. பண்ணுங்க ஜி, கண்டினியூ பண்ணுங்க ஜி. இல்ல, உங்க குடும்பத்தோட, அதாவது தமிழ் குடும்பத்துல சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட சேர்ந்து பழனி ஆண்டவரை பாக்குறதும் சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க என்னங்கறதே அது எங்களுக்கு சொல்லிடுங்க முதல்ல. நான் பிரான்ஸ்ல இருக்கேன், பாரிஸ் பக்கத்துல. ஓகே. பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன், பாரிஸ் பக்கத்துல. ஓகே. எந்த குரூப்ல இருக்கீங்க? தமிழா, ஜோதிடமா? எந்த குரூப்லயும் இல்ல, நான் எல்லா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன். இது மாதிரி லிங்க் பார்த்து உள்ள வந்துருவேன். சூப்பர் சார். ஏதோ ஒரு குரூப்ல இருந்தா தானே லிங்க் கிடைக்கும். இல்ல சார், இந்த தடவை பப்ளிக்கா போட்டு விட்டுருந்தேன் நான். அதுல இருந்து வரீங்களா? ஏதோ ஒரு குரூப்ல சேர்ந்துக்குங்க நீங்க விருப்பப்பட்டார். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லா குழுவும் இலவசமே. நீங்க ஜோதி மேடம் கான்டாக்ட் பண்ணுங்க சார். சிவிஏ ஜோதி மேடம் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க குரூப்ல சேர்த்து விட்டுருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷம். ஓகே. அதுக்காக தான் டேட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்காக குரூப்ல சேரோம்னா, சிலது தான் நாங்க ஓப்பன்ல போடுவோம் ஃபேஸ்புக்ல. மீதி எல்லாமே எங்களுடைய க்ளோஸ்ட் குரூப்ல தான் எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே. ஏன்னா கேதுவோட கருணையால தான் ஐயாவோட அறிமுகம் கிடைச்சது. இப்பிறவியில எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் நினைக்கிறேன் நான். வாங்க சார், உங்களுக்கு கேது பத்தி தலைப்பே ஒதுக்கப்படும். இல்ல, கேது முடிஞ்சு சுக்கிரன் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. நல்லாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கேன். ஏதாவது முருகனோட அருள். நல்லது சார். இந்த தடவை நீங்க தவறாம கலந்துக்குங்க. கண்டிப்பா இந்த வாட்டி வந்துடும் நானு. வாங்க சார், வாங்க சந்திக்கலாம். போன வாட்டி ஐயாவோடைய ஆலோசனையால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த வாட்டி வரேன் நான். கண்டிப்பா வாங்க சார், அவளோட காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா டேட் கிடைச்சிச்சுன்னா நான் டிக்கெட் ரிசர்வ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டேட் இதுல போட்டுட்டோம். நீங்க இந்த வீடியோ நான் பார்த்தேன். டேட் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். டேட் நான் நீங்க சொல்லுங்க. புக் பண்ணிருக்கேன். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். எனக்கு சரி, நான் பிரைவேட்டா நான் பேசுறேன் அதை பத்தி அப்புறம் நேர்ல. வாங்க, குரூப்ல சேர்ந்துட்டாலே பிரைவேட் தான். வாங்க. ஓகே. ஏன்னா இந்த வீடியோ லைவ்ல வருமான்னு தெரியல, யூடியூப்ல போடுவீங்களான்னு தெரியல. இதுல போடுவோம், எல்லாமே இதெல்லாம் அப்லோட் ஆயிரும். இது யூடியூப்ல வந்துரும் சார். ஓகே வரும். ஆமா, தமிழ் சேனல்ல வரும். ஓகே, நான் அப்ப பிரைவேட்டா பேசலாம். ஓகே சார். கலிய பெருமாள், வைத்தியலிங்கம், நன்றி நன்றி சார். நன்றி சார்.
கலியபெருமாள், நம்பி, ஸ்ரீனிவாசன், விஜயானந்தன், யார் வேணாலும் வரலாங்க. நான் கூப்பிட்டேங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க சார். நம்பியா ஐயா, வணக்கம். கலியபெருமாள் வணக்கம். பேசுறீங்க கேக்குது சார். சார். இது நான் பாத யாத்திரைக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன். மேக்சிமம் ட்ரை பண்றேன். ரொம்ப நன்றி சார். அந்த டைம் நான் லீவ்ல தான் வந்துடுவேன். ஏன்னா கடந்த 2 வருஷமா ட்ரை எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன். இந்த வருஷம் கண்டிப்பா வந்துடுவேன் நான். ரொம்ப சந்தோஷம். நன்றி. சந்தோஷம் சார். மறக்காம கலந்துக்குங்க. சார் வணக்கம் சார். நான் நம்பி வரணும்னு ரொம்ப ஆசைதான், ஆனா வரத்தான் முடியறது இல்ல இல்லை. சார், ஒன்றும் ஏன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கும் சேர்த்து தான் எல்லாரும் நடக்கிறோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை என்ன இல்லை. நீங்க இருந்த இடத்துல இருந்து முருகனை வேண்டிக்கோங்க. நடக்க முடியாது. வர ட்ரை பண்றேன். ஏன்னா பொங்கலுக்கு ஊருக்கு வந்தாலும் வருவேன் நான். ஸோ வந்தேன்னா டைரக்டா கோயிலுக்கு வர மாதிரி முடிஞ்சதுன்னா வர முடியும். நீ இல்லைன்னா நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பொங்கலுக்கு வந்தோம்னா கண்டிப்பா அந்த பக்கம் வர ட்ரை பண்றேன். என் பையனோட தான் வருவேன். ஸோ கூட துணைக்கு ஏதாவது வேணும் எனக்கு. அப்போ வரும்போது வரேன். ஏன்னா 45 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் பழனிக்கு வந்தது. பையனுக்கு மொட்டை போடும்போது அடிக்கடி திருச்செந்தூருக்கு போவேன். ஆனால் பழனிக்கு போற சந்தர்ப்பம் கிடைக்கல எனக்கு எப்பொழுதும். திருச்செந்தூர் தான் அடிக்கடி போயிடுவேன். ஏன்னா எங்க ஒரு திருநெல்வேலியில இருந்து ரொம்ப பக்கமா இருக்கிறதுனால போயிடுவேன் நான். அப்படியே ஃப்ளைட்டில் வந்துட்டு அங்கே அப்படியே போயிடுவேன் தூத்துக்குடிக்கு வந்துட்டு. இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட் இல்லாதனாலையும் வர முடியாம இருக்குது. பார்க்குறேன் இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்தேன் அப்படின்னா பையன் கூட இருந்தாருன்னா வரக்கு ட்ரை பண்ணுறது சார். ரொம்ப ஆசைதான் வரணும்ன்ட்டு, ஆனால் முடியறதில்லை. அதனால யூஎஸ்ல இருந்து பெங்களூருக்கு வந்தேன் அப்படின்னா வர ட்ரை பண்ணுறேன் சார். ரொம்ப நன்றி தேங்க்யூ. சார். நன்றி சார். நன்றி சார். சேலம் விஜயலட்சுமி இருக்கீங்களா? சார் இருக்கேன். ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அப்படியே கேமரா ஓபன் பண்ணி வாங்க. விஜயலட்சுமி யாருன்னு எல்லாரும் பார்க்க வேணாமா? ஐயா ஏங்கய்யா அப்படி? நான் தாங்க விஜயலட்சுமி. ஐயாவுக்கு வணக்கம். அனைவருக்குமே வணக்கம். நான் ஒவ்வொரு முறையும் வரேன்னு சொல்லி டிக்கெட் போடுறேன். ஆனா அந்த இதுல ஃபில் பண்ணுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா ஃபில் பண்ணுவேன். ஆனா வர முடியாம போயிருது. ஆனா இந்த முறை இப்பதான் எங்க சார்கிட்ட சொன்னேன். 2 பேரும் போறோம். என்ன நடந்தாலும் சரி 2 பேரும் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. கட்டாயம் வந்துருவேங்க. இந்த தடவை எந்த வேலையும் இல்ல. ஒர்க் ஃப்ரீ தான். ஒருவேளை அதான் அவர் கொள்ளை இப்படி சொல்லையா, நீ நடக்கிறத பேசுன்னு சொல்லலையா அவரு? ஐயா நான் நடந்துருவேன். நானும் சிங்க மாதிரிங்கயா. ஆ. நான் நடந்துருவேன். அவரு நடக்கணும் இல்லைங்களாங்க. அதுதான் பிரச்சனையே. நல்ல உடம்பு போட்டுருச்சுங்க அவருக்கு. ஆமா ஆமா, அதனால இதை சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை இப்பயே ஞாபகப்படுத்திட்டீங்க. அதாவது பாத யாத்திரை வர்ற எல்லாருமே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருங்க இப்பவுமே. அதாவது தொடர்ந்து டெய்லியும் ஒரு 1 ஹவராவது நடக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி ஈவினிங் கடைசி ஒரு 10 டேஸ் 15 டேஸ் இருக்கல, ஈவினிங் 1 ஹவர் மார்னிங் 1 ஹவர் நடந்துட்டே இருங்க. அப்போ கொஞ்சம் பாடி வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைச்சிரும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேம்மா, நீங்கள் வாங்க, அதுதாங்க. அவசியம் வாங்க. கட்டாயம் வந்துருவேங்கய்யா. கட்டாயம் இந்த முறை கன்ஃபார்மா அங்க நான் இருப்பேன். முதலாளா இருப்பேன். ரைட், வாங்க. அது நல்லது. புனிதா பேசும்போது வேற இவர் பக்கத்துல உட்காந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாரு. நான் என்னோட எல்லாம் நடந்துவாங்க. இது நடக்கிறதே ஒரு குழந்தை மாதிரி. இதோட எல்லாரும் நடந்து எப்ப போய் பழனி சேர்றது அப்படின்னு இருந்தாருங்கய்யா. இல்லை முடிஞ்ச வரை இல்லைம்மா, முடிஞ்ச வரைக்கும் நடக்கட்டும். முடியலைன்னா தூக்கி வண்டியில் ஓட்டு விட்டுறலாம். அதுதாங்க அவர் சொன்னாரு. இதுவே ஒரு குழந்தை மாதிரி நடக்கும். இதோட சேர்ந்து எப்ப பழனி போய் நடந்து பாத யாத்திரை சேர்றது அப்படின்னு இருந்தாருங்கய்யா. இந்த குழந்தை இன்னொரு குழந்தைகளை கூப்பிடுது போல இருக்கு அப்படின்னு இருந்தாருங்கய்யா. நல்லது. ரொம்ப சந்தோஷம். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. ஓகே, வாங்க மேடம். நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும். நான் வரேங்க. கட்டாயம் வந்துடுறேங்க. அடுத்து யாராவது மிஸ் பண்ணிட போறாங்க, யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்களே மைக் ஓபன் பண்ணி பேசலாம். கடைசி 3 மணித்துளிகள் சொல்லி 3 மணித்துளிகள் ஆயிடுச்சு. மஞ்சுளா பேசுறீங்களா? உடுமலைப்பேட்டையில இருந்து பேசுறீங்க இல்லையா? இருந்தீங்க பேசுறீங்களா? இருக்காங்களா? சரி, இல்ல அப்படியே இருந்தாங்க. மஞ்சுளா இருக்கீங்களாமா?
திருவள்ளுவர், பாண்டி, கோபிகிருஷ்ணன் ஓரளவுக்கு எல்லாருமே பேசிட்டாங்க. நம்ம குரூப் கிட்ட வந்து செகண்ட் ரவுண்ட் பேசுறீங்களான்னு கேட்கறது மிக ஆபத்தான விஷயம்தான். அதனால அதை நான் தவிர்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்ல போலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பேசக்கூடிய நபர்கள். டைம் கிட்டத்தட்ட நம்ம 1.5 மணி நேரம் தாண்டிட்டோம். ஃபைனலா யாராவது புதுசா வந்தவங்க, மகேஸ்வரி, ராஜ பேசிட்டீங்க எல்லாருமே. தனலட்சுமி சுவாமி ஏதாவது ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இப்போ பழனி அம்மாள், அங்காள பரமேஸ்வரி, விஜயானந்தன் யாரு சார் வரீங்களா, பேசுறீங்களா? ஸ்ரீனிவாசன், முருகேசன் கந்தசாமி பேசுற மாதிரி தெரியலையே, பேசலாரா? முருகேசன் சார் கந்தசாமி. வணக்கம் சார். வாங்க வணக்கம் சார். சார். வணக்கம் சார். குரு வணக்கம் வாங்க சார். சார். ஒரு முருகப்பெருமான் பாட்டு ஞாபகம் வந்ததுனால பேசாம இருந்தேன் சார். அதாவது குருவுக்கு பிடிச்ச பாட்டு, செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் என்றும் அறிந்திலேன்னு சொல்லுவாங்க. அது சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனால நினைச்ச உடனே நானும் சரி பேசுறது எல்லா பேரும் பேசுறத கேட்போம். கேட்கறது கட்டலின் கேட்டல் நன்றுவாங்கல்ல, பேசுறது கேட்க கேட்க சந்தோஷமா இருக்குங்க சார். ரொம்ப நன்றி சார். 3வது வருஷம் சார், நான் கண்டிப்பா வருவேன் சார். அதாவது வாங்க சார். சார் பெரிய மனுஷன் நிரூபிச்சிட்டார் சார். நல்ல ஒரு கழகு சொல்லாமல் இருப்பது. ராதாகிருஷ்ணன் ஜி பேசுறீங்களா? வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம். நாங்க மதுரை மாவட்டம் அலங்கானூர்ல இருந்து பேசுறோம். ஜோதிடத்தினுடைய கவியின் சிற்பியோட நாங்க பயணம் பண்றது, அந்த முருகனுடைய அருள் கிடைத்தது போல இந்த ஆண்டு கண்டிப்பாக நான் இன்னைக்குதான் அவருடைய நான் அந்த பேஸ்புக் எல்லாத்தையும் பார்த்தேன். அதுல மீட்டிங்ல கலந்துக்காங்க. இன்னைக்கு தனி கவனம் எடுத்து இந்த 1.5 மணி நேரமாவே ஆபீஸே உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மேடம். சார் அவருக்கு வந்து குறியதுல அவருக்கு பட்டம்ன்றது வந்து ஜோதிட களத்திலே கவி பாடல் தியாகினி மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு உறுதியா இருக்கிறார். அது எங்களுக்கு நிறைய விஷயங்களை அந்த புலிப்பாணியுடைய கவி பூரமா அவர் பாடுறாரு. வணக்கம்ங்க. நான் கண்டிப்பாக அந்த பயணத்துல ஐயாவுடைய உறவாக வந்து சேர்வீங்க. நன்றி சார், நன்றி. கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து பயணம். சார் யாராவது மிஸ் ஆயிருக்கா? மறுபடியும் ஒரு தடவை மேடம் நீங்களும் செக் பண்ணிருங்க. இல்ல சார், எல்லாம் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே. நம்ம அவ்வளவுதான். மேடம் நீங்க இறுதியாக உங்களது சிறு உரை. ஜோதி மேடம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவிஏ ஜோதி. இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி தான் நான் பொள்ளாச்சியில இருக்கேன். வாருங்கள், வந்து பங்கு பெறுவோம் பழனியில யாத்திரையில. பாத யாத்திரைங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் வந்து நடக்க மாட்டேன், ஓப்பனா சொல்லிடுறேங்க. நான் அப்படியே ஆரம்பத்துல இருந்து அப்படியே கூட டிராவல் பண்ணிட்டு வந்து மண்டபம் வந்து சேர்ந்துருவேன். பட் உங்க கூட எல்லாரும் அந்தந்த மீட்டிங் ஸ்பாட்னு இருக்கு. எல்லாரும் தயவு கூர்ந்து இந்த தடவை எந்த ஸ்பாட்டையும் மிஸ் பண்ணாம எல்லாரும் அங்கங்க கேதர் ஆயிட்டு எகைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. நீங்க ஃபாஸ்டா போனாலும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டு எல்லாரும் ஒரே குரூப்பா அந்த இடத்துல டிஸ்கஷன் போயிட்டு அடுத்த இடத்துக்கு போவோம். அந்த மாதிரி போனோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அனைவரும் பாருங்கள், வந்து முருகன் அருள் பெறுங்கள். நன்றி. இந்த வந்த அனைவருக்கும் நன்றி. நீங்க உங்க கூட உங்க உற்றார் உறவினர் சொந்தங்கள் நண்பர்கள் அனைவரையும் கூட்டிட்டு வரலாம். வாங்க, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குதோ அவங்க எல்லாம் உணரட்டும். பாருங்கள். நன்றி. நன்றி மேடம். ஆக்சுவலா என்னுடைய பதிவாக என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து இது ஒரு ஒரு தேதி அறிவித்தல் நிகழ்ச்சி தான். அதை கடந்த 1.5 மணி நேரத்துக்கு மேலாக அனைவரும் இணைந்து உள்ளார்ந்த உளமார்ந்து உங்களது கருத்துக்களை சொல்லி பகிர்ந்துட்டீங்க. அதுவே இதோடைய தொடக்கத்தின் வெற்றியை நமக்கு தெரியுது. இது வந்து நம்ம கரெக்டா அந்த முருகப்பெருமான் அருளால் ஜனவரி 24, 25 நம்ம நம்மளுடைய 4வது பாத யாத்திரையை இனிதாக நிறைவு செய்ய இருக்கிறோம். இதற்கான எல்லா அறிவிப்புகளும் நாளை முதற்கொண்டு எல்லா தளங்களிலும் நமது சிஆர் சொந்தங்கள் தளத்துல வெளியாயிட்டு இருக்கும். நம்மவர்கள் வந்து நம்ம முதல்ல பதிவு பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுங்க. ஏன்னா சீனியர்ங்கிறது அதுதான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணி என்ரோல் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை என்ரோல் பண்ணுங்க. டீம் ஸ்ட்ரென்த் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நிர்வாகக்குழு செய்ய காத்துட்டு இருக்கு. இதுல இப்ப பேசின ஜோதி மேடம் தான் பெண்கள் கார் சேவை அணி தலைவி. அவங்க உங்களுக்காக எல்லா விதமான உதவி செய்ய இருக்காங்க. ஆண்கள் தலைவர் வந்து திரு வேல்முருகன் இருக்காங்க. ஸோ கார் சேவை வந்து உங்களுக்கு தயாரா இருக்கு. கார் டொனேஷனும் கிடைச்சிருச்சு. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இது ஒரு 2 நாள் நம்ம தலைவரோட ஒருமித்து பயணிக்கிறோம். எந்தவித கவலையுமின்றி
யார்கிட்ட யார் வேணாலும் பேசலாம். நம்ம குழுவில் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 70% ஜோசிகாரர்கள் நடக்கிறாங்க, ஒரு 30% தமிழ் சார்ந்த உள்ளங்கள் நடக்குது. இது ரெண்டுக்குள்ளேயும் தான் ஆன்மீகம் இருக்கிறது. அப்போ 100% நம்ம போயிட்டு இருக்கிறோம். அவரவர் கவலைகளை மறந்து 2 நாட்களும் கால் வலி தவிர்த்து மனதை ஒருங்கிணைத்து நாம செல்வோம். அதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் நிர்வாக கமிட்டி முன்பு போல் செய்யும் என்று அவர்கள் சார்பாக நான் உறுதியளிக்கிறேன். இப்பொழுது இறுதி உரை தலைவரிடம். மிக்க நன்றி சார். நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க, எங்க வீட்டுக்காரம்மா கூப்பிடாம விட்டீங்க. நான் முதல்ல அவங்ககிட்ட தான் கொடுத்துட்டு அவங்க இறுதி உரை நீங்க தான் கொடுக்கணும். இறுதி உரைக்கு முன்னுரை இதுக்கு அனைவரும் வாருங்கள். அது என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, குன்றத்துல குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி இங்க பழனியில கொண்டாட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஆர் சொந்தங்களோட சேர்ந்து பழனி பாத யாத்திரை நடக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். உண்மையிலே அது முருகன் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்குங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோட முருகன் அருளை பெற்று செல்லுங்கள். நன்றி. அதாவது இந்த பாத யாத்திரையில சார் ஓரளவுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாங்க அந்த இதை. அதாவது நம்ம போற இடத்துல எல்லாம் மீட்டிங் உட்காந்து பேசுறது, அந்த கற்றாரை கற்றாரே காமுறுவர், நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சார்ந்தார் போர் கற்றாரை கற்றாரே காமுறுவர் அப்படின்னுவாங்கல்ல. அது மாதிரி ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறது, கருத்துக்கள் பரிமாறிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் லாஸ்ட் டைம் நடந்ததுன்னா அதுக்கு முதல் தடவைன்னு நினைக்கிறேன். நம்ம வீரராஜன்லாம் கூட அந்த இதில் டீமில் உட்காந்துருந்தாரு, நிறைய உட்காந்துருந்தோம். நம்ம அந்த ஆய்க்குடியில் ராம்கோ சிமெண்ட் மண்டபத்தில் உட்காந்துருக்கல கேஷுவலாக ஏதோ ஒரு டாபிக் பேசல. அந்த ஜோசியம் அந்த மண்டபத்தை மெயின்டைன் பண்ணுறவங்க பின்னால் உட்காந்துருந்தாங்க படியில். அவங்க இங்கே உட்காராதான் அங்கே உட்காராதான்னாங்கல்ல, அவங்க இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் உட்கார்றப்ப டீம் எல்லாம் செட் ஆகி உட்காந்துட்டோம். உட்காந்தது அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கல பிரசன்னம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் இந்த பின்னால் இருக்க அம்மாவுக்கு சொன்னால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு ஆளுக்கு ஒரு வரியை சொல்ல சொல்ல அப்புறம் அவங்களுக்கு, அதாவது அந்த அம்மா உட்காந்துருக்காங்க தனியாக, நம்ம இங்கேருந்து பிரசன்னம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இது கரெக்டானு செக் பண்ணணும்ல. அப்போ நம்ம இவர் தான் வீரராஜன் தான் நினைக்கிறேன், போய் கேட்டு விட்டார் கரெக்டா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கேட்டதுமே அந்த அம்மா அதுக்கப்புறம் நம்ம போகிறப்ப உட்கார்றப்ப விரட்டிக்கிட்டு இருந்தது, இல்லை இல்லை வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரியான விஷயம் வந்தது. அதுக்கு முதல் தடவைன்னு நினைக்கிறேன் நம்ம அடையாள வேலியில் உட்காந்துருக்கல துரைபாண்டி சார் தான் பாட்டை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டார்ல. அதுலேருந்து அப்புறம் அப்படியே ஒரு பஜனை போச்சு. இந்த அந்த பகலில் நடக்கிற டைமை குறைச்சிடலாம். குறைச்சிட்டோம்னாக்க நமக்கு இந்த வெயிலில் நடக்கிற அந்த சிரமம் இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம நிறைய பேசுகிறதுக்கான டைம், நிறைய கலந்துக்கிறதுக்கான டைம் நிறைய கிடைக்கும் நமக்கு இந்த தடவை பாத யாத்திரையில், அப்படி எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அந்த வகையில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நான் உன்னுடைய நண்பர்களை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பழமொழியில் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம யாரு கூட இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எப்படி டிசைன் ஆகிறோம், நம்மளுடைய குணநலம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறது, நம்ம எல்லாருடைய அந்த மனசும் அமைதி அடைகிறது, சாந்தி அடைகிறதுங்கிறது, ப்ளஸ் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுங்கிறது. சில விஷயங்களை நம்ம அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். தேனை எடுத்து கையில் ஊற்றி நக்கினோம்னா இனிக்குது அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர அந்த இனிப்பு எப்படி இருந்துச்சுன்னு இது டிஸ்கிரைப் பண்ண முடியாது, வரை விளக்கணம் கொடுக்க முடியாது, சாப்பிட்டா மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த வகையில் நம்ம அதென்ன கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அந்த சோகத்தை அனுபவிச்சுன்னு சொல்ல முடியாது, சொல்கிறவங்களுக்கு சோகம் அனுபவிச்சிருக்க மாட்டாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அந்த வகையில் நமக்கு பாத யாத்திரை இவ்வளோ விரைவாக வந்துருச்சு. ஒரு வருஷம் ஓடுனதே தெரில, கடமுடன்னு ஓடிடுச்சு. இந்த ஒரு வருஷம் ஓடினதில் எல்லாத்துக்கும் ஒரு வயசு வேறு ஏறிடுச்சு. பார்த்துக்கோங்க, நான் போன வருஷம் சூப்பராக நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த வருஷம் கொஞ்சம் சூப்பர் கம்மியாக நடக்க வேண்டியது வந்தாலும் வரும். ஏன்னா வயசாகுதுல, ஒரு வருஷம் கூடிடுச்சுல்ல. அதனால் இப்போ இருந்தே வாக்கிங் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour நடந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நடந்துடலாம், அப்படி ஒரு அமைப்பு. ஸோ அந்த வகையில் இந்த பாத யாத்திரை முருகப்பெருமானை நோக்கி நம்ம நடக்கிறதுங்கிறது எல்லாருடைய மனதிலும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும். பல வேண்டுதல்களை பல நண்பர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்த அந்த முருகப்பெருமான் இந்த தடவை நம்ம நண்பர்கள் வைக்கக்கூடிய, மெய்யன்பர்கள் வைக்கக்கூடிய அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை மனசில் வச்சு இந்த பாத யாத்திரையில் அனைவரும் கலந்து கொண்டு
இறையொருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். நமது குழுவின் சார்பாக அனைவருக்கும் நன்றி. நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.